அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோட்ரா கிளப் ஆஃப் ஜேஎஸ்எஸ் ஐஎன்ஒய்எஸ் கோயம்புத்தூர் ஓடு இணைந்து ரோட்ரா கிளப் ஆஃப் எஸ்ஐடி, ரோட்ரா கிளப் ஆஃப் மதுரை பாண்டியாஸ் ஆகியோர் இணைந்து நடத்தக்கூடிய பனை திருவிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். துவக்க நிகழ்வாக ரோட்ரா கிளப் ஆஃப் ஜேஎஸ்எஸ் ஐஎன்ஒய்எஸ் என்கிற அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான தமிழ் திரு அமிர்தவாகினி அவர்களை இந்நிகழ்வினை துவக்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. The event பனை திருவிழா is now called to order. தொடர்ந்து வரவேற்புரை. இந்த பனை திருவிழா என்கிற ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏறத்தாழ ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடியே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனை. இருந்தாலும் கூட தொடர் தேர்வுகள் இருந்த காரணத்தால் இது தள்ளி போயிட்டு இருந்துச்சு. அது இன்று நடைபெறுவது என்பது அனைவருக்குமே ஒரு ஆகப்பெரும் மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. இந்த பனை திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்று சிந்தனை உதித்த உடனே எனக்கு தோன்றிய நபர் ஐயா பனை சதீஷ் அவர்கள் தான் தோன்றினாரு. ஐயாவை பற்றின ஒரு விரிவான விளக்கம் அடுத்தடுத்து கொடுக்கப்படும். ஐயாவோடு பேசும்போது கல்லூரி மாணவர்கள் சார்ந்து செய்யறோம் அப்படின்னு கேட்ட உடனே உடனடியா ஒப்புதல் கொடுத்தாரு. ஆக முதல்ல இந்த ஒப்புதலை வழங்கிய பனை சதீஷ் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வரவேற்பையும் இணைந்து கொடுக்க மகிழ்கிறோம். அடுத்தபடியாக ரோட்ரா கிளப் ஆஃப் ஜேஎஸ்எஸ் ஐஎன்ஒய்எஸ் குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமிர்தவாகினி அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். ரோட்ரா கிளப் ஆஃப் எஸ்ஐடி என்கிற அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரோட்ராக்டர் ஹசன் ஷரீப் அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். ரோட்ரா கிளப் ஆஃப் மதுரை பாண்டியாஸ் என்கிற அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரோட்ராக்டர் முகமது ரியாஸ் அவர்களையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். ரோட்ரா கிளப் ஆஃப் ஜேஎஸ்எஸ் ஐஎன்ஒய்எஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ரோட்ராக் நண்பர்களுக்கும் மற்ற அமைப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரோட்ராக் நண்பர்களுக்கும் வருக வருகவென அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். இந்நிகழ்வினை காண வந்திருக்கக்கூடிய அனைத்து இயற்கை ஆர்வலர்களையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த விழாவினுடைய மைய பகுதியான பனை சதீஷ் அவர்களுடைய அவருடைய உரை சார்ந்து பேசுவதற்கு முன்பாக பனை சதீஷ் என்கிற ஒரு நபர் இந்த சமூகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது எப்படி, அந்த இனியதொரு தருணத்தை பற்றிய ஒரு சில வார்த்தைகளை இந்த இடத்திலே பகிர விரும்புகிறேன். அதாவது 2018களில் தான் பனை சதீஷ் ஐயா அவர்களுடைய பனை சார்ந்த பயணம் தொடங்கியது. அப்படி தொடங்கி இன்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்களில் ஒருவராக பனை சதீஷ் ஐயா அவர்கள் இருக்கிறார். பனை மரம் பாதுகாப்பு சார்ந்து பல கருத்தரங்குகளையும் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் இன்று நடத்தி வரக்கூடிய நிலையில் நிறைய பள்ளி கல்லூரிகளில் இன்று பனை சதீஷ் ஐயா அவர்கள் உரை வழங்கி வருகிறார். ஏறத்தாழ சென்னை கடற்கரை பகுதியில 2000த்திற்கும் மேற்பட்ட பனை விதைகளை விதைத்த பெருமை பனை சதீஷ் ஐயா அவர்களையே சேரும். சென்னை தொடங்கி, அதாவது சென்னையிலிருந்து நம்மாழ்வார் ஐயா அவர்களுடைய இல்லம் இருக்கக்கூடிய வானகம் என்கிற பகுதி வரைக்கும் ஏறத்தாழ 450 கிலோமீட்டர் தொலைவு இவர் மிதிவண்டி பயணம் மூலமாவே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்பது ஒரு ஆகப்பெரும் விடயம். கிராம இளைஞர்களுக்கு பல விழிப்புணர்வுகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பனை சதீஷ் ஐயா அவர்கள் நம்மிடையே தற்போது உரையாற்றவிருக்கிறார். திரு பனை சதீஷ் ஐயா அவர்களை உரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தம்பி கேக்குதுங்களா? தெளிவா கேட்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அறிமுகத்தை கொடுத்த தம்பி தமிழ்வாணனுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். தம்பி குறிப்பிடும் போது பனை செயல்பாடுகள் அதை பற்றி சொல்லும்போது சென்னையோட கடற்கரை பகுதிகளில் பனை வைத்ததாக சொல்லியிருந்தார். அது தனிப்பட்ட முறையில ஒரு தனி நபராக நான் மட்டும் வைத்தது கிடையாது. அது பல்வேறு கரங்கள், பல்வேறு குழுக்கள் ஒருங்கிணைஞ்சு அதுல தலைமையாக நான் நின்று
ஒருங்கிணைச்சு அந்த நிகழ்வை முன்னெடுத்து போனோம். சென்னையோட வரலாற்றிலும் சரி, தமிழ்நாட்டின் வரலாற்றிலும் சரி, கடற்கரையில பனை நடவு செய்யறது அதுதான் முதல் முறையாக இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு வரவேற்பும் எங்களுக்கு ஒரு உத்வேகமும் கொடுத்தது. அதற்கு பிறகான காலகட்டங்கள் தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பனை மிதிவண்டி, பனை பயணம், பனை பாதுகாப்புக்கான அந்த பயணமாகட்டும், பனையேறிகளை சந்திச்சு அவங்களுக்கான வாழ்வியல் போராட்டங்களை கூட ஒருங்கிணைஞ்சு போராடுறதாகட்டும், இன்றும் பனை சார்ந்து இயங்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு பனை பனை குறித்தான விழிப்புணர்வு, பனை பற்றின பொருளாதார முன்னெடுப்புகளை வந்து தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு கல்லூரி மாணவரிடம் பல்வேறு தரப்பட்ட தொழில் முனைவோரிடமும் பனை பற்றி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒரு காலத்தின் தேவைதான். ஏன்னா இன்னைக்கு பனை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு ஒற்றை மரமாக நாம் காணப்பட்டிருக்கோம். ஆனா அது அப்படி இருக்குதானா மிக நிச்சயமாக இல்லை. பனைன்றது ஒரு ஒற்றை தனிப்பட்ட மரம் மட்டுமே இல்லை. அது இந்த தமிழ் சமூகத்தின் நீண்ட நெடிய அறுபடாத ஒரு வாழ்வியலின் ஒரு மரபின் அங்கமாகத்தான் நாம் பனையை வந்து பார்க்கணும். ஏன்னா இன்று உலகில் காணக்கூடிய 7000 பெரும் சமூகங்களில் தமிழ் சமூகம் என்பது ஒரு பழமை சமூகம். அது 2000 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஒரு எழுத்து மரபை கொண்ட சமூகமாகவே இருக்குது. குறிப்பாக உலகில் உருவான அத்தனை வகையான சமூக பண்பாட்டு படிமலர்ச்சியையும் ஒரு சிறிய புவியியல் நிலப்பரப்புல கொண்டு உள்ள ஒரு சமூகமாகத்தான் தமிழ் சமூகம் இருந்துட்டு இருக்கு. அப்படியா இந்த தமிழ் சமூகத்திற்கு எழுத்தையும் மொழியையும் ஒரு சேர கொடுத்த ஒரு புழங்கி பொருள் அப்படின்னா அது பனைமரம் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு சமூகத்தின் வரலாற்றை, ஒரு சமூகத்தின் வாழ்வியலை ஒரு மதிப்பீடு செய்ய, மதிப்புருவாக்கம் கொண்டு வரதற்கு புழங்கு பொருள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பண்பாட்டு கூறு. இன்றும் பல்வேறு தரப்பட்ட மானுடவியல் ஆய்வாளர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு 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 வரலாற்று ஒரு ஒரு ஆய்வரவியல் தான் வந்து புழங்கு பொருள் பண்பாடுங்கிறது. புழங்கு பொருள் பண்பாட்டுல ஒரு மக்களுடைய அந்த அந்த ஒரு 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 இனத்தின், ஒரு சமூகத்தின் பண்பாட்டை அறியணும்னா அந்த சமூகத்துடைய உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், தெய்வ நம்பிக்கைகள் இது சார்ந்த ஒரு ஆய்வுகள் முன்னெடுப்பாங்க. அப்படியான ஆய்வுகள்ல பனை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புழங்கு பொருளாகவே மக்களோட இன்றும் நிலை பெற்றிருக்கு. அந்த காலகட்டங்கள்ல பனை ஓலைகளால் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தினது, பனையில கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து மக்கள் பயன்படுத்தினது. ஸோ இது எல்லாமே வந்து இன்று நேற்று மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஏறத்தாழ ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சி நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கு. ஒரு ஆய்வு ரீதியாகவே, தரவுகள் ரீதியாகவும் நம்ம கிட்ட வந்து இதற்கான தொடர்ச்சி வந்து நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கு. அது கல்வெட்டுகள் ஆகட்டும், பாறை ஓவியங்கள் ஆகட்டும், ஓலை சுவடைகள் ஆகட்டும், கழக இலக்கியங்கள் ஆகட்டும், இன்று இருக்கக்கூடிய நவீன தரவுகள் ஆகட்டும், எல்லாவற்றிலும் பனையோட வகிம்பாகம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடியது. அந்த பனைக்கான அந்த விளையாட்டுல வந்து நாம குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல பனை எப்படி இருக்கு, உலக அளவுல, இந்திய அளவுல பனை எப்படி இருக்கு, நாம பனை எப்படி பாவிக்கணும், அதாவது எப்படி பனையை பார்க்கணும், பனையில கிடைக்கக்கூடிய பொருளாதார பயன்கள், மன்னிக்கணும், ஒரு 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 மரத்தை வணிகமாக அணுகிறதுல எனக்கு பெரிய மாறுபாடு இருக்கு. ஆனா பனை போன்ற ஒரு மரத்தை வணிகமாக கொண்டு வராட்டி அந்த மரத்தை பாதுகாக்க முடியுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பனையில கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆகட்டும், அல்லது மற்ற வணிக பொருட்கள் ஆகட்டும், பனையிலிருந்து எடுத்தால் ஒழிய அந்த மரத்தை பாதுகாக்க முடியும்னா நம்ம அதை செய்துதான் ஆகணும். ஸோ பனை ஒரு மரத்தை வணிகமாக அணுகிறது மாறுபட்டு இருந்தாலும் பனையை வணிகமாக பார்க்க வேண்டிய தேவை இன்னைக்கு நம்மிடம் உருவாகியிருக்கு. ஸோ அந்த 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 தலைப்பையும் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நாட்டார வழிபாட்டுல வந்து பனை எந்தவாக இருக்குது, பனை சார்ந்த தொழில்கள் இன்னைக்கு மிக முக்கியமா பனை குறித்தான தொழில்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை நிறையவே இருக்கு. ஏன்னா நமக்கு பனை பற்றி அதிகமான ஒரு தொடர்பு என்னவாக இருக்குதுன்னா நுங்கு, அல்லது ஒரு சிலருக்கு பனம்பழம், அல்லது நிறைய பேர் கேள்விப்பட்ட பதநீர். இது மட்டுமே பனையாக மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பனையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார பயன்களை மக்கள் அறியும் போது அந்த மரத்தை இன்னும் அதிகமாக மக்கள் நேசிக்க, மக்கள் தொடர்ந்து பயன்படுத்த அது உத்வேகமாக இருக்கும். சரி. ஸோ
உலக அளவுல வந்து நம்ம பனையை பார்க்கணும்னா முக்கியமா உலக அளவில் பனை அப்படிங்கிறது தெற்காசிய நாடுகள்ல மட்டுமே தான் அதிகமாக நம்ம கிட்ட இருந்துட்டு காணப்படுகிறது. குறிப்பா இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, கம்போடியா, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் இது போன்ற தெற்காசிய தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லையும் ஆப்பிரிக்காவின் சில நாடுகள்லையும் வந்து பனை வந்து நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்த 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 இடத்திற்கேற்ப அந்த பனைக்கான சொல் பொருள் வந்து மாறுபட்டாலும் ஒரு மரத்தின் அடிப்படையில எல்லாம் இங்க ஒரே மாதிரியா தான் இருந்துட்டு இருக்கு. அந்தந்த நிலத்திற்கு ஏற்ற மாதிரி சில மாறுபாடுகள் இருந்தாலும் பனை அப்படின்ற ஒரு ஒரு ஒற்றை தன்மைக்குள்ளதான் அந்த பகுதிகளில் வந்து பனை பாவிக்கப்படுது. சில பகுதிகளில் பனை பனையால ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இலங்கை போன்ற நாடுகள்லையும் தமிழ்நாடு போன்ற பகுதிகளிலும் பனையால கிடைக்கப்பட்ட சமூக மாற்றங்கள் ஏராளமா இன்னைக்கு நடந்திருக்கு. இந்திய அளவிலையும் வந்து பனையை வந்து ஒரு குடிசை தொழிலாக இன்றும் நடந்துட்டு இருக்கு. அதுவே ஒரு ஒரு முரண் தான். ஒரு குடிசை தொழிலாக மட்டுமே இன்றளவும் பனையை வந்து இந்த சமூகம் இந்த இருக்குதுன்னா அது பெரிய ஒரு முரண் தான். அதை நம்ம கலையும் தான் நம்ம வந்து விழிப்புணர்வாக பனை பற்றி நம்ம பேசணும் முற்படுறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து தமிழோடு ஒன்றிய ஒரு மரம்னா அது பனை மரமாக மட்டுமே தான் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா தமிழினுடைய தொன்மையை 3 விதமாக நம்ம வந்து பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல விதமா கல்வெட்டு, அடுத்தது இலக்கணங்கள், தொல்காப்பியம் போன்ற இலக்கணங்கள், மூன்றாவதாக சங்க இலக்கிய நூல்கள். இந்த 3ம் தான் தமிழின் மிக முக்கியமான தொன்மைகள்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம். இந்த 3லயும் வந்து பனையோடைய தரவுகள், பனையோட செய்திகள் நிரம்பி இருந்துட்டு இருக்கு. இன்றும் வந்து நீங்க மதுரை அழகர் மலையில இருக்கிற ஒரு கல்வெட்டு, அதாவது ஒரு கிமு முதல் நூற்றாண்டை சார்ந்த அந்த கல்வெட்டு, அதுல வந்து பாணித வாணிகன் நெடுமலன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்கும். இதை வந்து ஐராவத மகாதேவ் வந்து அதை பார்த்து படியிருக்கிறாங்க. பாணிதம் வாணிகன் அப்படிங்கிறது அந்த சமண முனிவருடைய கற்படுகைகள் அமைச்சு கொடுத்த ஒரு ஒரு மன்னன் அல்லது அங்க இருக்கிற நிலத்தின் தலைவனாக இருக்கலாம். அவன் வந்து நெடுமன் அப்படின்ற அவனுடைய பேரு. பாணித வாணிகன், வாணிகன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஒரு வியாபாரி, வணிகம் செய்யக்கூடியதான் வியாபாரி சொல்லுவாங்க. அந்த காலத்துல வாணிகம் அப்படின்னு சொல்றோம். பாணிதம்னா என்ன அப்படின்ட்டு அவரு ஆய்வு செய்யும் போது, பாணிதம்னா அப்படிங்கிறது பதநீரை காய்ச்சி எடுக்கப்பட்ட பிறகு வரக்கூடிய ஒரு பாகு. அதாவது பதநீருக்கும் கருப்பட்டிக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு பாகு தான் வந்து பாணிதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கும் நம்ம வட வட இந்திய பகுதிகளில் பானி அப்படின்னா தண்ணி அப்படிலாம் சொல்றோம்ல. ஸோ ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல பாணிதம் அப்படிங்கிறது பதநீரை காய்ச்சி வரக்கூடிய ஒரு பாகு நிலைக்கு பேரு தான் பாணின்னு சொல்றாங்க, பாணிதம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் வந்து திருநெல்வேலி சந்திப்புல வந்து பாணி கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ பாணி அப்படிங்கிறது எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்கும், அந்த சொல் எங்க நம்மளுக்கு கிடைக்குதுன்னா தமிழ் அகராதியில 1839ஆம் ஆண்டு வெளியான ராட்லர் அப்படின்ற தமிழ் அகராதியிலிருந்து தான் இந்த சொல் நமக்கு கிடைக்கப்படுது. பாணிதம் அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம். அவரு ராட்லர் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பாணிதம்னா கல் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பனையில இருக்கக்கூடிய மிக சத்தான ஒரு உணவு தான் கல். அதை பற்றி நம்ம பிறகாக பேசுவோம். அவரு சொன்ன பிறகு ஆய்வாளர் ராஜன் குருக்களும் பாணிதம் அப்படிங்கிறத கல் அப்படிங்கிறது அப்படின்னு அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இது முதல் கல்வெட்டாக இருந்தாலும் இதே போன்று நம்ம தமிழ்நாட்டிலேயே கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு அடுத்துள்ள ரத்தனகிரி அப்படின்ற ஒரு மலைக்கு மேல வந்து ஒரு சமண முனிவருடைய கற்பதுகை இருக்கு. அந்த கற்பதுகையை அமைச்சு கொடுத்த அந்த இடத்துக்கு அந்த அந்த பகுதியை ஆட்சி புரிஞ்ச அல்லது அந்த இடத்துல இருந்த ஒரு நபரோட பேர் வந்து பெசன் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பெசனுடைய ஊர் என்னன்னு சொல்லும்போது பனைத்துறை அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. இன்றும் அந்த தொல்தமிழ் கல்வெட்டு அந்த பகுதிகள் அந்த மலையில இன்னமும் இருந்துட்டு இருக்கு. இன்றும் ஆய்வாளர்கள் அதை பார்த்து படியெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பனைத்துறை அப்படின்ற இந்த கல்வெட்டு கிமு முதல் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு. சரியா சொல்லணும்னா இன்னிலிருந்து 2100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த கல்வெட்டு. அப்போ பனைத்துறை அப்படின்ற ஒரு சொல்லாடல், பனை பற்றின முழுமையாக பனை அப்படின்னு வரக்கூடிய இந்த சொல்லாடல் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துல 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இருந்துட்டு இருக்குதுன்னா இந்த மக்களோட பனை எந்த அளவுக்கு நெருங்கிய உறவாக இருந்துட்டு இருக்குன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும்.
இன்றும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து 110 ஊர் பெயர்கள் வந்து பனையை மட்டுமே அடிப்படையாக வைத்து குறிப்பிடப்படுகிறது. அதாவது பனங்குடி, பனையூர், பனங்காடு, பனங்குளம், பனையூர் இந்த மாதிரியான ஊர் பேருக்கு நம்ம வரிசையா நம்ம வந்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட நான் நான் வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தது வரைக்கும் 110 26,000 ஊர்கள் தமிழ்நாட்டுல இருக்கு, கிராமங்கள் இருக்கு. அதுல 110 ஊர்களுக்கு பேர் மட்டுமே பனை அடிப்படையாக வச்சு இருக்கு. இன்றும் சென்னையில வந்து நுங்கம்பாக்கம், பனந்தொட்டி அப்படின்ற மிச்ச சொச்சமாக சில ஊர் பெயர்கள், இடப்பெயர்கள் வந்து பனையை வைத்து குறிப்பிடுறத வந்து நம்ம பார்க்க முடியும். இது கல்வெட்டுகளால பார்த்த பிறகு நம்ம வந்து இலக்கணத்துல பார்த்தாலும் பனையை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். தொல்காப்பியத்துல வந்து புறக்காலனவே புல்லெனப்படுமே அப்படின்னு தொல்காப்பியர் வந்து மரபியல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 3 பகுதிகள் இருக்கு தொல்காப்பியம்ல. எழுத்து, சொல், பொருள். அதுல சொல்ல வர 6வது இயல் தான் வந்து மரபியல். அந்த மரபியல்ல புறக்காலனவே புல்லெனப்படுமே அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்லவர் அப்படின்னு இறம்புறார வந்து உரையில் எழுதும்போது, அதாவது புறத்தே வைரம் பாய்ந்த, அதாவது மரத்தோடைய வெளிப்புறத்துல வந்து திண்ணிய பட்டைகளை கொண்ட மரங்களை வந்து புல் அப்படின்னு ஒரு வகைப்படுத்துறாரு. அந்த புல் வகையில வந்து மூங்கில், பனை இதெல்லாம் வருதாக அவரு சொல்றாங்க. அது நமக்கு இன்னும் ஆய்வு நம்ம நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அவரே அந்த மரபில வந்து தோடை மடலை ஓலை என்று ஏடே இதழை பாலை என்றோ இயற்கை குலையே நேர்ந்த பிறவும் புல்லென வரும் என செப்பினர் புலவர்ன்ட்டு சொல்றாங்க. இந்த பாடல்ல வர தோடு, மடல், ஓலை, ஏடு, பாலை, இயக்கு, குலை இது எல்லாமே வந்து பனையை அடிப்படையாக வச்சு குறிக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பு பெயர்கள். பனையில 12 உறுப்புகள் இருக்கு. நான் பிறகு சொல்றேன். இந்த உறுப்புகளை அடிப்படையாக கொண்டே இந்த 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 செய்யுள் வந்து எழுதப்பட்டிருக்குன்றதான் நம்ம வந்து பார்க்க முடியும். பிறகு பன்னாட்டு அப்படின்ற சொல். பன்னாட்டு அப்படின்ற சொல் வந்து இன்றும் ஈழத்துல மிக முக்கியமான ஒரு உணவுக்கு பேரு தான் பன்னாட்டு. இந்த பன்னாட்டு அப்படின்ற சொல்லே வந்து நமக்கு தொல்காப்பியத்திலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. தொல்காப்பியர் வந்து பனையை என்னவாக குறிப்பிடுறாரு, பனை அப்படின்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஒரு மதிப்புமிக்க அல்லது உயர்ந்த ஒரு ஒரு பொருளுக்கு நான் பனைன்னு குறிப்பிடுறேன் அப்படின்ட்டு தொல்காப்பியர் சொல்றாரு. இதே வந்து திருவள்ளுவர் வழிமொழியும் போது என்ன சொல்றாருன்னா, திணை துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வீர் பயன்பெறீர் அப்படின்னு சொல்றாரு. நீங்க செய்யக்கூடிய சிறிய செயலும் கூட பனை அளவுக்கு பயன் தரும். அதாவது பனை வந்து உயர்ந்த ஒரு பொருளாகத்தான் திருவள்ளுவருமே நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பன்னாட்டு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள். நம்ம தமிழ்நாட்டுல இருந்தது, ஆனா அது வடக்குறைஞ்சு போயிடுச்சு. இன்றும் ஈழத்துல வந்து ஈழ பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பன்னாட்டு அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு உணவு. அவங்க பனம் பழம் கிடைக்கக்கூடிய பருவத்துல வந்து பனம் பழத்தை சேகரிச்சு அதுல இருந்து களி எடுப்பாங்க. களி அப்படிங்கிறது பனம் பழத்தை பிழிஞ்சி அதில் வரக்கூடிய சாறு எடுக்கிறது. அந்த சாற்றை அவங்க களின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அந்த சாற்றை ஒரு பாயில வந்து அதை பூசுவாங்க. பூசி வந்து அதை வெயில்ல காய போடுவாங்க. அது காஞ்ச பிறகு நமக்கு குழந்தைகளை பார்த்துருப்போம், போர்டு துடைக்கிறது பஞ்சு வச்சிருப்போம்ல. ஸோ அந்த பஞ்சு மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து அது பெருசா அடுக்கா வந்து அந்த பாய் மேல வந்து படிஞ்சிடும். அதை வந்து நம்ம பருப்பி கட் பண்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்னதா அவங்க கட் பண்ணி வச்சுப்பாங்க. அது வந்து ஆண்டு முழுக்க அவங்களுடைய உணவு தேவையா அது இருக்கும். ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸா நம்ம அடிக்கடி காலை உணவா நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படும். அவங்க வெளியில போகும்போது, ஊர்களுக்கு எங்கேயா போகும்போது, அல்லது எங்கேயாச்சும் தொலைதூரங்களுக்கு போகும்போது உணவு கிடைக்காத பகுதிகளில் இருக்கும்போது இந்த பன்னாட்டு போன்ற உணவுகள் வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு உணவாக அவங்களுக்கு பயன்பட்டது. இன்றும் அவங்களுடைய உணவு உணவு பட்டியல்ல பன்னாட்டு அப்படிங்கிறது முக்கியமான இடத்துல தான் இன்னைக்கும் வகிபாகத்துல இருந்துட்டு இருக்கு. இது நம்ம தொல்காப்பியத்தை பார்த்தாலும் இலக்கியத்துலதான் நம்மளுக்கு பனைங்கிறது நிறைய இடங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல பனையை பற்றி குறிப்பிடாத இலக்கியங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கான செய்திகளை வந்து நிரம்பி இருக்கு பனையை பற்றி. அதுல ஒரே ஒரு முக்கியமான ஒரு இடத்த மட்டும் நான் குறிப்பிடுறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சோழ மன்னர்கள் அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு செய்யலை வந்து நான் குறிப்பிட்டு கடந்து போக பார்க்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கரிகால பெருவள சோழனுடைய பிள்ளைமார்கள் நவங்கில் நெடுங்கிள்ளி அவங்களுடைய படை பலம் எவ்வளவு பெரிய படை, எவ்வளவு நீளமான படை அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு ஆலத்தூர் கிழார் அப்படின்ற ஒரு புலவர் வந்து இப்படியாக அந்த அந்த படையை வந்து குறிப்பிடுவாரு. தலையோர் நுங்கின் தீஞ்சோறு பிசைய இளையோர் படத்தின் பைங்கனி மாந்த கடையோர் விடுவாய் பிசிறோடு சுடு கிழங்கு நுகரன்னு அவரை சொல்றாங்க. அதாவது முதல் படை அந்த எல்லாம்
ஒரு மன்னனுடைய படை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகர்ந்து போகுதுன்னா அப்படியே எறும்பு மாதிரி வரிசையா போயிட மாட்டாங்க. அவங்க குழு குழுவா பெரிய பெரிய குழுவா அவங்க போவாங்க. அப்ப முதல்ல படை நகர்ந்து போகும்போது பனங்காட்டுக்குள்ள புகுந்து நடந்து போறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நுங்கு கிடைக்குது. அந்த நுங்குக்கு அடுத்து படை வர்றதுக்குள்ள அந்த அந்த நுங்கு காயாகி அது கனிஞ்சிருது. அதாவது அது பழமாயிடுது. அப்போ அந்த பழத்தை அவங்க 2வது படை வரும்போது சாப்பிடுறாங்க. அந்த 2வது படை பழம் சாப்பிட்டு கீழே போட்டு போன கொட்டை 3ஆம் அணி படை வர்றதுக்குள்ள அது முளைச்சி கிழங்காயிடுது. ஏன்னா இது இது என்னன்னா ஒரு கால அளவு குறிக்குது. ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் பனை வந்து சில உணவுகளை வந்து நம்ம கிட்ட கொடுக்குது. முதல் 3 மாதங்கள்ல, அதாவது நம்ம சரியா சொல்லணும்னா சித்திரை மாதம் தொடங்கி சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 3 மாதங்களும் நம்மளுக்கு வந்து பனை நுங்கு கிடைக்கும். அடுத்த 3 மாதங்கள்ல பனம் பழம் கிடைக்கும். அடுத்த 3 மாதங்கள்ல நம்மளுக்கு பனங்கிழங்கு கிடைக்கும். முதல்ல பனை நுங்கு, அடுத்து பனம்பழம், அடுத்து பனங்கிழங்கு. இத 3ம் கிடைக்கக்கூடிய கால இடைவெளி வந்து கிட்டத்தட்ட 9லிருந்து 10 மாதங்கள். அப்ப இவ்வளவு நாளும் அந்த மன்னனுடைய படை நகர்ந்து போயிட்டே இருந்தது அப்படின்றதுதான் இந்த செய்யுள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது உண்மையா, இது சாத்தியமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இப்படி ஒரு செய்யுள ஒரு ஒரு இலக்கியத்துல ஒரு ஒரு தாளால் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு நுட்பமான ஒரு பனை அறிவுன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தமிழ் சமூகத்துலதான் இவ்வளவு நுட்பமா பனையை பற்றி பாடியிருக்காங்க. எந்த மொழி சார்ந்த இலக்கியங்களையும் நம்ம இப்படி ஒரு 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 அறிவார்ந்த ஒரு, ஏன்னா பனை கூடவே இருந்து பார்த்தால ஒழிய இப்படியான ஒரு சொல்லாடலை வந்து அவங்களால பயன்படுத்தி இருக்க முடியும். அப்படிதான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் அல்லாம பனை 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 பனையோட ஒன்றிருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் இலக்கியங்கள சங்க இலக்கியங்கள்ல ஒப்பீடுகள் இருக்குது. அதாவது யானையோட துதிக்கி இருக்குல்ல, அந்த யானையோட துதிக்கி வந்து பனையோட தண்டு மாதிரி இருக்கு. அப்படின்ற தண்டுங்கிறது நீங்க எல்லாரும் தெரியும், அதான் பனை மரம், மரத்துடைய தண்டு. அது யானையோட துதிக்கை மாதிரி அப்படி இருக்குது என்று அகநானூர்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் யானையோடைய கால் நகங்கள் இருக்குல்ல, கால் நகங்கள், அப்புறம் யானையோட கண்ணு வந்து நீங்க இப்பவும் பார்க்கலாம். யானையோட கண் எப்படி இருக்கும்னா, நீங்க நுங்கு சாப்பிடும்போது நுங்கு வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த நுங்குடைய காயில வந்து சின்னதா மஞ்சள் பூசண மாதிரி இருக்கும். அதை சுத்தி கருவளையம் இருக்கும். அப்படிதான் யானையோட கண் இருக்கிறதா அந்த அகநானூர் குறிப்பிடுது. அதே மாதிரி யானையோட நகம் இன்னைக்கும் வந்து நகர்ப்புறங்கள்ல, கிராமத்துல கிடையாது, நகர்ப்புறங்கள்ல நுங்கு சாப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிராமங்கள்ல வந்து நுங்கு சீவி கையை குத்தி சாப்பிடுவோம். ஆனா நகர்ப்புறங்கள்ல வந்து நுங்கு எப்படி சாப்பிடுவாங்கன்னா, அதை 3ஆ வெட்டி ஒரு ஒரு சுளையா போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு ஒரு சுளையும் வந்து எப்படி இருக்கும்னா யானையோட கால் நகங்கள் மாதிரி இருக்குதுன்ட்டு ஒப்பீடா நமக்கு சொல்றாங்க அகநானூர்ல. அதே மாதிரி நாரையோடைய அழகு இருக்குல்ல, அந்த நாரையோடைய அழகு வந்து பனங்கிழங்கு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்கு. நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடல் வந்து அந்த நாரையோடைய அழகு மாதிரி இருக்கிறதா அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. இப்படி பனையோட ஒப்பீடு அப்படிங்கிறது சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல வருது. இன்னைக்கு இளைஞர்களுக்கு முக்கியமான இது சொல்லணும்னா, ஒரு ஒரு காதலன் ஒரு காதலிய ஒரு பெண்ணை காதலிக்கிறான், ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த காதலை வந்து தெரிவிக்கிறதுக்கு இன்னைக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. வரம்புக்கு உட்பட்ட அது வரம்பற்ற வழிமுறைகள் வந்து இளைஞர்கள் வந்து இன்னைக்கு கை கொண்டு இருக்காங்க. ஆனா சங்ககால இளைஞர் அந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த பெண்ணை வந்து அவனுடைய காதலை ஏற்க மறுக்கிறா. அவன் என்ன பண்றான்னா, அந்த பெண்ணை வந்து அறிவால வெட்டல, அந்த பெண் மேல ஆசீர்வத்துல, அந்த பெண்ணை வந்து இழி சொல்லால சொல்லி அவளை தூற்றல. ஆனா அவன் என்ன பண்றான்னா, தன்னை வருத்திக்கிறான். அது எப்படி அவன் வருத்திக்கிறான்னா, மடல் ஏறுதல் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கு சங்க இலக்கியத்துல. நல்ல பச்சை மட்டையோடைய கருக்குகளை கொண்டு வந்து ஒரு பொம்மை குதிரை மாதிரி செய்வாங்க. பொம்மை குதிரை செஞ்சு பொம்மை குதிரையோட பக்கவாட்டுல வந்து பச்சை மட்டையோட கருக்குகளை நீக்காம அப்படியே வந்து வைப்பாங்க. அந்த கருக்குகள் வைக்கப்பட்ட அந்த பொம்மை குதிரை மேல அந்த இளைஞன் அமர்ந்து கொள்வான். ஒரு கையில வந்து அந்த பெண்ணுடைய பேரும், ஒரு கையில வந்து கிளி மான்றி ஒரு ஒரு பொருளை வந்து செஞ்சுக்கிட்டு எருக்கு மாலையை அணிஞ்சுக்கிட்டு ஊர்வலம் போவாங்க அவனை கூப்பிட்டுக்கிட்டு. ஊர்வலமா போயிட்டு கடைசியா அவன் காதலிச்சா அந்த பெண் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்பான். அவன் நிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தொடையில அந்த பனை மட்டையோட கருக்கள் குத்தி குத்தி அவனுக்கு ரத்தப்போக்கு அதிகமாகி அந்த பெண் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவன் மயக்கம் போட்டு விழுவான்.
ஐயோ நமக்காக இந்த அளவுக்கு இறங்கி இவன் ரத்த காவலம் வாங்கி நம்மளுக்காக இவ்வளோ சிரமப்படுறானே அப்படின்னு மனம் இறங்கி அந்த பெண் வந்து அவன் மேல காதல் பண்றான். இது ஒரு வகையில ஒரு பிளாக்மெயிலா இருந்தாலும் கூட, ஆனா தன்னுடைய காதலை வெளிப்படுறதுக்கு எவ்வளவு அழகா தன்னை வருத்திக்கிட்டு அவன் மீது இருக்க அந்த காதலை வந்து எந்த அளவுக்கு அவன் வெளிப்படுத்திருக்கான்றதுக்கான செய்தி தான் இந்த மடல் ஏறுதல் அப்படிங்கிறது. மடல் ஏறுதல்ன்றது சங்க இலக்கியங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஒரு வகிபாகம். அதுல பனை தான் ஹீரோ. அவருதான் பனையிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த பணம் கருக்குகளாலதான் வந்து அவனுக்கு ரத்தப்போக்கு வந்து அந்த பெண் அவன் மீது அன்பு கொள்றான். இப்படி பனை சார்ந்த செய்திகள் அப்படிங்கிறது வரலாற்றுல சங்க இலக்கியங்கள்ல நம்மளோட இலக்கணங்கள்ல பல இடங்களை வந்து நம்ம பனையை வந்து பார்க்க முடியும். பனை மட்டுமானா தமிழ்நாட்டுல பல்வேறு மரங்கள் இருக்கு. ஏன் பனையை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து பார்க்கணும்னா, நான் சொன்ன இவ்வளவு செய்திகளும் நம்முடைய பண்பாட்டோட நெருங்கிய தொடர்பு கொண்டது. அதனால்தான் நம்ம வந்து சல்லிக்கட்டுக்கு இவ்வளவு வேகமா வீரியமா நம்மளால போராட முடிஞ்சது. நம்மளுடைய பண்பாட்டுக்கு ஏதேனும் ஒரு இடையூறு வரும்போது நம்மளே அறியாமே நம்ம கிளர்ச்சி கொள்றோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் நம்மளுடைய சல்லிக்கட்டு புரட்சி. அந்த போராட்டங்களுக்கு பிறகுதான் நானுமே கூட பனை சார்ந்து இயங்க முற்பட்டேன். ஏன்னா அது வரைக்குமே கூட ஒரு ஒரு இயல்பான ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர், வார இறுதி நாட்கள்ல நண்பர்களுடைய கூத்தடிக்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞன் தான். ஆனா அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த சமூகத்திற்காக சமூக மாற்றத்திற்காக ஏதேனும் செய்ய முற்படணும்ட்டு யோசனையில தான் நம்ம வந்து பனையை தேர்ந்தெடுத்து, ஏன்னா பனை அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மொழியோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால பனையை நாம் அழிஞ்சிடாம காப்பாற்றணும். ஏன்னா நான் வந்து பனை சார்ந்து இயங்க ஆரம்பிக்கும் போது நிறைய செய்திகள்ல வந்து பனை மரங்கள் வெட்டப்படுறது, ஏரி கரையோரம் இருந்த ஆற்றங்கரையோரம் இருந்த சாலையோரம் இருந்த பனைகள் வந்து வெட்டப்படுறதுன்றது தின செய்தியாக நான் வந்து நிறைய நான் பார்த்திருக்கேன். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்தியை போடுறாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியாம இருந்தது. நிறைய மரங்கள் வெட்டப்படுறது, ஏன் பனை மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போடுறாங்கன்றதே நிறைய கேள்விகளுக்கு உட்பட்ட பிறகுதான் நான் பனையை படிக்க ஆரம்பிச்சு, பனை மரங்கள் ஏறக்கூடிய பனையேறிகள் கூட அவங்க அவங்க கூடவே இருந்து பனையை பற்றி தெரிஞ்சு, ஏன்னா நான் புத்தகத்தை படிக்கிற பனைக்கும் அல்லது செய்திகளை பார்க்கக்கூடிய பனைக்கும் வாழ்வியல்ல நான் பார்க்கக்கூடிய பனைக்கும் பனையேறிகள் இருக்கக்கூடிய வாழ்வியல் நான் பார்க்கக்கூடிய பனைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. அவங்க வந்து பனைய தங்களுடைய குடும்பத்துல ஒரு அங்கமாகவே மக்கள் அவங்க பாவிக்கிறாங்க. பனை ஏறக்கூடிய மக்கள் பாவிக்கிறாங்க. இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் பனை மரம் ஏறும்போது சாமி மரமாக ஒரு ஒரு மரத்தை வந்து அறிவிச்சு அந்த மரத்துக்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் படையல் போடுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 17 கல் குறைக்கக்கூடிய பருவ காலங்கள்ல அந்த சாமி மரத்துக்கு படையலிட்ட பிறகுதான் அவங்க வந்து மரம் ஏற ஆரம்பிக்கிறாங்க. இன்றும் எல்லா பனை சார்ந்து இருக்கக்கூடிய கிராமங்கள்ல வந்து இது போன்ற செயல்முறைகள் வழக்கத்துல இருக்கு. இன்றும் நாட்டார் வழிபாடுன்னு சொல்லப்படக்கூடிய சிறுதெய்வ கிராமப்புற தெய்வ வழிபாட்டு முறைமைகளை வந்து பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பனை உணவுகள், அதாவது கல் ஆகட்டும், ஏன்னா கல் அப்படிங்கிறது இன்னைக்கு அரசியல் ரீதியாக அது தடை செய்யப்பட்ட பொருளாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக ஆயிருக்கூடிய ஒரு பொருள் தான் கல். இது பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும், நம்முடைய திருவள்ளுவரை கூட கல்லுண்ணாமை எழுதியிருந்தாலும் அது வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் சார்ந்து தான் அவர் எழுதியிருக்காரு. தனி மனித ஒழுக்கத்தை தான் அவர் வந்து குறிப்பிட்டாரு. அது ஒரு துறவு போறவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழிமுறையாகத்தான் திருவள்ளுவர் தனிமத ஒழுக்கத்துல கல்லையும் கொண்டு வராரு. ஆனா நாம வந்து உணவாக இன்னைக்கும் வந்து பல்வேறு சித்த மருத்துவ முறைமைகளை வந்து குணப்பாட முதற்கொண்டு பல்வேறு இடங்கள்ல வந்து ஒரு மருத்துவத்துக்கு பனையோட கல் வந்து பயன்பட்டு. நான் குறிப்பா ஒரு செய்தி சொல்லணும். கொரோனா காலகட்டத்துல வந்து வியட்நாம் நாட்டுல வந்து வியட்நாம் சொல்லக்கூடிய இன்று மியான்மர் அந்த பகுதியில வந்து கைகளை சுத்தம் பண்றதுக்கு நம்ம சானிடைசர் பயன்படுத்தணும்ல, அது ஒரு கிருமி நாசி நம்ம வந்து பயன்படுத்தணும். ஆனா அந்த நாட்டுல இருந்த ஒரு கிராம மக்கள் வந்து கைகளை சுத்தம் பண்றதுக்கு முகத்தை கழுவுறதுக்கு கல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்க நைஜீரிய நாட்டுல வந்து இன்றும் திருமண சடங்குகளை வந்து கல் வந்து ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருளாகவே மக்களால கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்றும் பனை ஏறக்கூடிய கிராமப்புற மக்கள் அவங்களுடைய பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு நிகராக கொடுக்கக்கூடிய ஒரு உணவுங்கிறது கல் மட்டுமே தான். ஏன்னா இன்றும் கல் ஆய்வுகளுக்கு உட்படுறாங்க. இன்னைக்கும் வந்து ஐஐடி போன்ற பெரும் நிறுவனங்கள் வந்து கல் ஆய்வு செய்திருக்காங்க. ஆனா அதோடைய தரவுகளை அவங்க வெளியிடுறதில்லை. எனக்கு தெரிஞ்ச நம்ம ஒரு நண்பரோடைய சேர்ந்து அந்த தரவுகளை பார்க்கும்போது கல்லுல அவ்வளவு சத்துமிக்க உணவுக்கான ஒரு
பொருட்கள் இருக்குதாக அவங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வுகள் வெளியே வரும்போது இன்றும் வந்து இந்தியாவில உணவு என்னது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்து மாவு கஞ்சிகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஒரு கார்ப்பரேட் மயமாக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருட்கள் தான். கல் போன்ற ஒரு உணவை வந்து அரசு தடையிலிருந்து நீக்கிடுச்சுன்னா, அது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலேயோ மற்ற பகுதியிலேயோ வந்து அவங்களுடைய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்ய முடியுமா? ரொம்ப குறைவாயிடும். கல்ல வந்து தொடர்ந்து ஒரு மனிதன் பருகும்போது, அதாவது ஒரு அளவு இருக்கு. 150 கிராம் அந்த அளவுக்குள்ள ஒரு மனிதன் புளிக்காத திரும்ப சொல்றேன், புளிக்காத கல்ல அவங்க பருகும்போது, தோள்கள் வந்து சுருக்கம் அடையிறது குறைவா இருக்கும். இன்றும் பனை ஏறக்கூடிய மக்கள் நீங்க பார்க்கலாம். 60 வயதானாலும் அவங்க ரொம்ப ஆரோக்கியமா பனைமரம் ஏறுவாங்க. அவங்களுடைய தோள்கள் வந்து நல்ல மினுமினுப்பாக இருக்கும். நம்மளுடைய இயல்பாக இருக்கக்கூடிய மக்களுடைய தோல் பார்த்தீங்கன்னா, ஒரு 55 வயது தாண்டும் போதே சுருங்க ஆரம்பிச்சிடும். ஆனா அவங்க நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். ஒரு 60 வயது கடந்த மனிதர்களும் கூட அழகா பனைமரம் ஏற ஆரோக்கியமா இருக்கிறாங்க. காரணம் வெறும் கல்லு மட்டுமே காரணம்னா கண்டிப்பா கிடையாது. அவங்களுடைய உணவு பழக்கவழக்கத்திலயும் கல்லு ஒரு அங்கமாக இருக்குதுன்றது தான் அதுக்கான காரணமா இருக்கு. இப்படி கல் சார்ந்த செய்திகள் நெறைய இருக்கு. அது தமிழ்நாட்டுல தடை செய்யப்பட்ட ஒரு பொருளா இருக்கிறதுனால, நான் இப்போதைக்கு அத கடந்து போறேன். ஆனா, அது ஒரு முக்கியமா தமிழ்நாட்டுல பேசப்பட தேவையா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கல் அப்படிங்கிறது. இன்றும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த செய்திகள கேட்கக்கூடிய மக்கள் கல் சார்ந்து நெறைய படிப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்கன்றது என்னுடைய நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கு. அடுத்து பனையோடைய வளர்ச்சி. ஒரு மரம் வந்து ஒரு கொட்டைய போட்டோம், அது மரம் ஆயிடுச்சு. அ அ அவ்வளவுதான். அப்படியே நம்ம கடந்து போறோமான்னா, இல்ல. நம்ம வந்து ஒரு மாங்கொட்டை போடுறோம், அல்லது இதே ஒரு பழத்த தின்னுட்டு கொட்டைய போடுறோம், அது மரம் ஆயிடுது. ஆனா, அதோடைய வளர்ச்சி இருக்குல்ல, படிநிலை வளர்ச்சி இருக்குல்ல, அத வந்து நம்ம யாரும் அவதானிக்கிறது இல்ல. பனைய வந்து சங்ககால மனிதன் அவதானிச்சிருக்கான். ஒவ்வொரு படிநிலைக்கும் அதுக்கான சொல்ல வந்து அவங்க குடுத்திருக்காங்க. முதல்ல வந்து நம்ம நுங்கு தான் பார்க்கிறோம். நுங்கு, அடுத்து பனங்காய், அடுத்து வந்து பனம்பழம் வரும். அடுத்து பனங்கொட்டை. அந்த பனங்கொட்டை அப்படிங்கிறது தான் நம்ம பனம்பழத்த சாப்பிட்டு மிச்சமா இருக்கிறது தான் கொட்டை. எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த பனங்கொட்டைய வந்து போட்ட பிறகு, மண்ல விழுந்த அந்த பனங்கொட்டை அடுத்த 20, 25 நாளுக்குள்ள முளைக்க ஆரம்பிச்சுரும். அந்த முளைச்சு இலை விட்டு, துளிர் விட்டு வெளிய வரும்போது, அதோடைய பேர் வந்து பீலி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பீ போட்டு பீலின்னு சொல்லுவாங்க. அந்த பீலி தளிர் வந்த பிறகு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அதோட பேர் வந்து பூரான் அப்படின்ட்டு சொல்லுவோம். சாரி, அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அதோட பேர் வந்து வடலி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் சொன்ன அந்த பனம் பீலிய நீங்க உடைச்சீங்கன்னா, உள்ள வந்து சின்னதா வெள்ள கலர்ல பருப்பு மாரி இருக்கும். அது வந்து பூரான் இல்ல பனம் தவுன் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல காலை உணவாக அத வந்து மக்கள் வந்து அருந்துவாங்க. பனை அந்த பருவம் வரும்போது. நானும் பனங்கொட்டை சேகரிக்க போகும்போதெல்லாம் எனக்குமே காலை உணவா நான் அதுதான் நெறைய இடங்கள்ல வந்து நான் உட்கொண்டிருக்கேன். அந்த வளர் அந்த அ க்கு மண்ணுல விழுந்த அந்த பனங்கொட்டை முளைச்சு 20 நாளுக்குள்ள சின்னதா குருத்து விட்டுருக்கும். அப்போ அந்த பனங்கொட்டைய நீங்க உடைச்சீங்கன்னா, இன்னைக்கும் வந்து தேங்காய் பூ கிடைக்குதுல்ல, தேங்காய்க்குள்ள. அது மாரி வந்து அதோட சின்ன அளவுல பனம் பூ வந்து உள்ளுக்க இருக்கும். அது ரொம்ப சுவையான ஒரு உணவுப் பொருள். காலை உணவாக, சிற்றுணவாக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. ஆனா, நமக்கு அது ஒரு அத உடைச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் அது முளைக்காம போயிடும். அத உடைக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய வேண்டுகோளும் கூட. இதுக்கும் மக்கள் அதுதான் பண்றாங்க. அவங்க வந்து வெறுமனே வந்து நுங்கு மட்டுமே சாப்பிடுறாங்க. நுங்குன்றது ஒரு அரை உணவு. ஒரு பழத்த பாதியா வெட்டி அத சாப்பிட்டுர்றோம். ஆனா, அந்த பழத்த நல்லா பழுக்க விட்டு சாப்பிடும்போது, அது அது இன்னும் பனம்பழம் அப்படின்ற உணவ குடுக்குது. பனம் அந்த பூரான் டவுன் அப்படின்ற ஒரு உணவ குடுக்குது. பனம் மரத்த வந்து உருவாக்குது அப்படிங்கிறத மக்கள் மறந்துறாங்க. இன்னைக்கும் கிராமத்துல வந்து நெறைய நுங்கு வந்து வெட்டி, வெட்டி, வெட்டி சாலை ஓரங்கள்ல விக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. மக்கள் பனை உணவ உட்கொள்ளணும், ஆரோக்கியமா இருக்கணும் நம்முடைய தேவைதான். ஆனா இருந்தாலும் ஒரு அளவு இருக்கு. அ அடுத்த தலைமுறைக்கான பனை வளரணும்னா, அந்த நுங்கு வந்து மரத்துல இருக்கணும். அது பழமாகணும். அந்த பழம் மரத்துல இருந்து கீழ விழணும். அது கொட்டையாக மண்ல விழுந்து அது முளைக்க ஆரம்பிக்கணும். அ எல்லாத்துலயும் ஒரு அளவு இருந்ததுன்னா, அது சரியா இருக்கும். அளவற்ற முறையில வரம்பற்று நுங்க வெட்டிட்டோம்னா, நம்ம அடுத்த தலைமுறைக்கான ஒரு
செறிவான பனை விதைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லாம போயிடும். ஏன்னா பனை ஒரு 100 பனை விதை கிடைக்குதுன்னா அதுல வளர்ச்சிங்கிறது ரொம்ப குறைவா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 20 பனை வளர்ந்தாலே பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து பனங்கொட்டையை போட்டு எனக்கு வரல, பனம் மரம் முளைக்கவே இல்லை அப்படின்ட்டு கவலைப்படுவாங்க. ஆனா ஐயா நம்மாழ்வார் சொல்ற மாதிரிதான், விதைக்கிறதெல்லாம் மரமாயிடாது, வளர்ந்தா மரம், வராமல் விட்டா மண்ணுக்கு அது உரம் அப்படின்னு தான் ஐயா நம்மாழ்வார் எப்பவுமே சொல்லுவாங்க. ஐயா பனை விதை விதைக்கும் போது சொன்ன செய்தி இதுதான். வளர்ந்துச்சுன்னா அது மரம்பா, மரையா, இல்லாட்டி அது மண்ணுக்கு உரையா அப்படின்ட்டு ஐயா சொல்லிட்டு கடந்து சிரிப்பா போயிட்டே இருப்பாரு. அது நம்மாழ்வார் போன்ற ஒரு மாமனிதர் சொன்ன ஒரு செய்தி. அவருமே நிறைய இடங்கள்ல கிராமங்கள்ல போகும்போது கிணற்றை சுற்றி பனை விதைகளை வந்து ஊன்ற சொல்லுவாங்க. அவங்க ஐயா முக்கியமா ஒரு ஆழமா சொன்ன செய்தி வந்து பனைக்கான செய்திகளை இது முக்கியமானது. கிணற்றை சுற்றி பனை விதைகளை வந்து ஊன்றி வைங்க. பனம் மரமா அது வளர்ந்த பிறகு அந்த கிணற்றில் இருக்க தண்ணியை அந்த மரங்கள் வற்றவே விடாது. எப்போதும் மரத்துல வந்து தண்ணி, அந்த கிணத்துல நீர் இருக்கிறத வந்து அந்த மரங்களே உறுதிப்படுத்திக்கும். நாம எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு ஐயா சொல்லுவாங்க. அவளை எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசியா ஐயா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு பனையோட வேர்கள் வந்து நீரை வந்து பிடிச்சு நிறுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட, ஒரு திறனை கொண்ட ஒரு மரமாக நம்ம அறிய முடியுது. இது நீர் மட்டும் கிடையாது. இன்றும் வந்து கடற்கரை பகுதிகளில் நம்ம சாண்ட் டியூஸ்ன்னு சொல்லுவோம், மணர் மேடுகள். அந்த மணர் மேடுகள்ல வந்து கடற்கரையில் இருக்கிற அந்த உப்பு நீரை வந்து நன்னீரோட சேர்ந்துடாம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரண் தான் இன்னைக்கு கடற்கரையில நான் இருந்தேன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. இன்னைக்கு அது பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற 1000 கிலோமீட்டர் நீளமான அந்த கடற்கரை பகுதிகள்லையும் எல்லா இடங்கள்லயும் அந்த கடற்கரை மணல் மேடுகள் இருந்தது. இன்னைக்கு சென்னை வட சென்னையோட சில பகுதிகள்லையும் அதற்கு பிறகான சில இடங்களை மட்டுமே தான் மிச்ச சொச்சமாக அந்த மலர் மேடுகள் இருக்குது. அந்த மலர் மேடுகள்ல வந்து நன்னீரும் கடல் நீரும் சேராம தடுக்கக்கூடிய ஒரு அரண். அந்த மலர் மேடுகள்ல பல மரங்கள் பார்த்தாலும் அதுல முக்கியமா இருக்கிறது பனை போன்ற மரங்கள் தான். பூவரசு மரங்கள் அதிகமா நம்ம பார்க்க முடியும் கடற்கரை பகுதிகளில். அதை தாண்டி பனை தான் வந்து நெய்தல் பகுதிகளில் அதிகமா இருக்கும். பனை நெய்தலுக்கான ஒரு தாய் நிலமாக நெய்தல் நிலத்துக்கு பனை மரம் தான் இருந்தது. இப்போதும் அது இருந்துட்டு இருக்கு. தமிழக பகுதிகளை நீங்க பார்க்கும்போது இந்திய சுதந்திரம் அடையும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பனைகள் இருந்ததாக அரசாங்கம் சொல்லுது. அது எப்படியான ஆய்வு நம்மளுக்கு தெரியல. ஆனா 50 கோடி பனைகள் அப்போது இருந்திருக்கு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது சரியா 1/1/1987 கல் தடை கொண்டு வந்த பிறகு ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு 5 கோடி பனைகள் தான் இருக்குதுன்ட்டு சொன்னாங்க. அதுவும் சரியான ஆய்வா இல்லையா நமக்கு தெரியல. இன்றும் அப்படியான ஆய்வுகள், செய்திகள் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனா 5 கோடி பனையும் நான் தமிழ்நாட்டுல இல்ல, 2 கோடியா சுருங்கி போச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது ஒரு 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 பொருளை, ஒரு மரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை வந்து தடை செய்த பிறகு அந்த மரத்தை அணுகக்கூடிய, அந்த மரத்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்த தொழில் சார்ந்த மக்கள் அந்த மரத்துல இருந்து வெளியேறின பிறகு ஒரு கேட்பாரற்ற நிலையில அந்த மரம் வந்து போயிடுச்சு. எல்லா கிராமங்களையும் வந்து பனை தொடர்ந்து ஏறப்பட்டு கொண்டிருந்த மரங்கள் ஒரு அனாதையாக ஆக்கப்பட்ட பிறகு அந்த மரத்தை ஒரு 50 ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்கு செங்கல் சூளைகளுக்கு வெட்டப்பட்டு தான் மரங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்றும் கிராமத்துல இருக்கக்கூடிய பனைகளை வந்து வெறும் 50 ரூபாய்க்கு சும்மா கூட வந்து நீங்க வெட்டிட்டு போங்க அப்படின்ட்டு விவசாயிகள் வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய அறியாம, பனை மரம் வயல்ல இருந்ததுன்னா அது நிழல் விழும், அட்டைகள் விழும், அது என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க கடந்து போறாங்க. ஆனா அவனுக்கு தெரியல, பனையோடைய ஓலைகள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மண்ணுக்கான உரம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. பனையோடைய பழங்கள் வந்து, பனையோட கொட்டைகளை வந்து நம்மளுக்கு சிறந்த ஒரு எரிபொருளாக பனம் கொட்டையும் பனை மட்டையும் வந்து நம்மளுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் வந்து கிராமப்புறங்கள்ல இளைஞர்களுக்கு வந்து நான் நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது, சிறுபிள்ளைன்னா ரொம்ப சிறுபிள்ளை இல்லை, ஒரு ஒரு 15-20 வயது அந்த அந்த இளம் பருவத்துல வந்து நாங்க கெடா வெட்டுவோம். கெடா வெட்டுங்கிறது எங்களுக்கு நாங்களே சும்மா இளைஞர்களாக ஒரு சின்ன கோழி அடிச்சு அது சோறு பொங்குவோம். அப்போ எங்களுக்கு முக்கியமான எரிபொருளுங்கிறது காஞ்ச பனை மட்டைகள் தான். வேற எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது. வேற எதுவும் நாங்க எடுக்க முடியாது. காஞ்ச பனை மட்டைகளும் காஞ்ச பனை ஓலைகள் தான் ஒரு ஒரு முழு உணவையே எங்களுக்கு தயார் செஞ்சு கொடுக்கும், எரிபொருளாக இருந்து. அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த காஞ்ச பனை மட்டை எரிஞ்ச பிறகு அந்த எரிஞ்ச சாம்பல்களை வந்து மக்கள் நிலத்துல தூவுவாங்க அந்த காலகட்டங்கள்ல. இன்றும் அது தென் மாவட்டங்கள்ல நடக்குது. நாம கார்த்திகை மாதங்கள்ல வந்து வட தமிழ்நாட்டுல வந்து கார்த்தி சுத்துவாங்க, அதாவது மாவலி சுத்துவாங்க.
அதோட செய்தியை நான் சொல்றேன். அந்த மாவலி அப்படிங்கிறது வட தமிழ்நாட்டுல ரொம்ப பிரபலம். ஆனா தென் தமிழ்நாட்டுல வந்து தென் தமிழக பகுதிகளில் வந்து சொக்கப்பனை வந்து அதிகமா அவங்க கொளுத்துவாங்க. சிவ ஆலய பகுதிகளில் வந்து சொக்கப்பனை கொளுத்துவாங்க, அல்லது ஊருக்கு நடு மையமா இருக்கக்கூடிய இடங்களை வந்து சொக்கப்பனை வந்து ஏற்றுவாங்க. மக்களோட நம்பிக்கை சொக்கப்பனை அப்படிங்கிறது ஒரு சிவன் சுயம் சுயம் சிவன் வந்து ஒரு ரூபமா ஆடுவார் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த அறிவியலை வந்து மக்கள் ஆய்வு செய்ய மறந்துட்டாங்க, இன்னைக்கு அதை கடந்து போயிட்டாங்க. அந்த பனை சொக்கப்பனை கொளுத்தி அந்த சாம்பலை கொண்டு வந்து மொத்தமா கொண்டு வந்து அதை பகிர்ந்தளிச்சு அவங்களுடைய வயல்களை வந்து அவங்க கொட்டிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா மட்டைகளை ஓலைகளை எரிச்சு கொண்டு போக முடியாம ஒரே ஒரு நம்ம கிறிஸ்துவ அவங்க கிறிஸ்துமஸ் போது அவங்க வைக்கக்கூடிய மரம் இருக்குல்ல, அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்குல்ல, அந்த கிறிஸ்துவ மரம் மாதிரியே வந்து சொக்கப்பனை வந்து அடுக்குவாங்க. ஒரு பெரிய ஒரு மூங்கில் கழிகளை அந்த மூங்கில் கழி அல்லது வந்து சவுக்கு கழிகளை கொண்டு வந்து ஒரு மரம் மாதிரி கூற அடுக்கி அதை சுற்றி வந்து பனை ஓலைகளை காஞ்ச பனை ஓலைகளை கட்டி அடுக்குவாங்க. அது அழகா பாக்குறது கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரியும் எனக்கு தெரியும். அந்த ஓலைகளை வந்து எரிவூட்டுவாங்க, இரவுகள் வந்து எரிவூட்டுவாங்க. எரிவூட்டின பிறகு அந்த சாம்பலை கொண்டு வந்து குழந்தைகள் அழுதுட்டே இருந்ததுன்னா, பயந்து போய் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து திருநீரா பூசுவாங்க. உடல் சோர்வு இருக்கிற உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு அதை உடம்பு முழுக்க தடவி விடுவாங்க. அந்த சாம்பல்களை கொண்டு வந்து நம்ம வீட்டு மேல வந்து தூவி விடுவாங்க. எந்தவித காத்து கருப்போ தீயதுகள் அண்டாது அப்படின்ற ஒரு மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. வீட்டு கூரைகளை வந்து அந்த சாம்பலை தூவுவாங்க. அதே சாம்பலை கொண்டு வந்து முக்கியமா வயல்வெளிகளை வந்து தூவுவாங்க. அந்த ஆண்டு முழுக்க வந்து நிலம் வந்து சிறந்த ஒரு கதிர்களை கொடுக்கணும் அப்படின்ட்டு நிலம் முழுக்க அந்த சாம்பல்களை வந்து தூவுவாங்க. இப்படி பல்வேறு தரப்பட்ட நம்பிக்கைகள் பணி சார்ந்து நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கு, இப்பவும் இருக்கு. ஆனா இதை நம்ம வந்து வெறுமனே வந்து கடந்து போயிட்டே இருக்கோம். நம்ம தினசரி செய்திகள்ல தினசரி வாழ்வியல்ல பனை ஒரு அங்கமா இருக்குதுன்றதையே நம்ம வந்து பார்க்க மறந்துடும். இது மட்டுமே தான் செய்தியா, இது மட்டுமே தான் பனையானா? இல்ல, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பனையில 12 உறுப்புகள் இருக்கு. வேர் பகுதி, தூர் பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சி பகுதி, ஓலை, சில்லாட்டை, நம்ம முன்னாடி குறிப்பிட்ட அந்த பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாரோலை, குருத்தோலை. இந்த 12 உறுப்பும் ஒவ்வொரு பயன்களை வந்து கொடுக்குது. இது நீங்க பொருளாதார பயன்களாகவும் எடுத்துக்கலாம், அல்லது சூழலியல் பயன்களாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம வேர் பகுதி வந்து மழை காலங்கள்ல ஏன் வந்து பனைய கடற்கரையில இல்ல ஏரிக்கரைகளை நட்டாங்க அப்படின்னு காரணமும் இதுதான். வேர் பகுதி அப்படிங்கிறது மண் அரிப்பை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திறன். இன்னைக்கு வந்து நீங்க பனை வேரை நீங்க பார்க்கும்போது சல்லி சல்லியா இருக்கும். சல்லி வேர்கள் வந்து முதல்ல ஆணிவேர், முதல் வேர் வந்து ஆணிவேர், அதான் பனங்கிழங்கு. பனங்கிழங்குன்றது ஒரு வேர், அதான் நம்ம வந்து கிழங்கா நம்ம சாப்பிடுறோம். அந்த பனங்கிழங்கு முளைச்சி வந்த பிறகு அது சல்லி வேர்களாக வலை பின்னல் மாதிரி மண்ணுக்குள்ள போயிட்டு அது மாறிக்கும். அதிகபட்சமா பனை மரத்தோட வேர் வந்து பல்வேறு நபர்கள் சொல்றாங்க அது ஒரு 100 அடி 200 அடி போகும் அப்படின்னு. அது சாத்தியமே இல்லை. அதிகபட்சமா ஒரு பனை மரத்தோட வேர் வந்து 10, 15, அதிகபட்சமா நான் பார்த்த வரைக்கும் ஒரு 20 அடி போறதுதான். அது ரொம்ப அதிகபட்சம் 20 அடி அப்படிங்கிறது. அதுக்குள்ளதான் பனையோட வேர்கள் இருக்கும். ஆனா ஏன் அது இவ்வளவு உறுதியா இருக்குது அப்படின்னா, தென்னை மரம் வந்து கிடைமட்டமா மண்ணுக்கு மேலேயே வேறு பரப்பும். ஆனா பனை வந்து மண்ணுக்கு உள்ள நல்லா விசாலமா வலைப்பின்னல் மாதிரி வேர்களை வந்து பரப்பும். ஒரு 2 பனைமரம் இருக்குன்னா 2 பனைமரத்துக்கும் ஒரு இடைப்பட்ட பகுதியில அந்த வலைப்பின்னல் ஒன்னா சேரும். நம்ம இன்டர்நெட் ஒன்னா இருக்கிற மாதிரி பனை மரத்துல வேர்கள் வந்து ஒன்னா பிரிஞ்சு இருக்கிறதுனாலயே வந்து மண் அரிப்பை தடுக்கக்கூடிய திறன் வந்து இயல்பாவே அந்த பனையோட வேர்களுக்கு வந்து வந்துடுது. தூர் பகுதின்னு சொல்லுவாங்க. அதாவது பனை வளர்ந்த பனையை அடியோடு நீங்க வெட்டின பிறகு அடியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் தான் தூர் பகுதி. அந்த தூர் பகுதியை கிராமப்புறங்கள்ல மாடுகளுக்கு கழனி தண்ணி ஊற்றக்கூடிய ஒரு பானையாகவே அதை பயன்படுத்துவாங்க. அதை வந்து நம்ம தூர்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நடுமுறம். இந்த நடுமுறம் தான் வந்து நம்ம கிராமப்புறங்கள்ல வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தியிருப்போம். வீட்டுடைய கழிகளை பயன்படுத்துறதுக்கும், வீட்டுடைய அந்த தூண் சொல்லக்கூடிய அந்த இடத்த அமைக்கிறதுக்கும் இந்த நம்ம நடுமரத்தை தான் வந்து பயன்படுத்துவோம். இன்னைக்கும் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கு. நான் ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி வீடு கட்டும் போது என்னுடைய பழைய வீட்டை நாங்க டெமாலிஷ் இடிச்ச பிறகு
அந்த வீட்டை கட்டி கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேலேயே இருக்கு. எங்க அப்பாவுக்கே இந்த நினைவில் எப்ப கட்டினாங்க அப்படின்னு. அது அந்த வீட்டுடைய கழிகளை வந்து பனை கழிவு தான் வச்சிருந்தாங்க. நாங்க அதை வெட்டும்போது எடுக்கும்போது அந்த மொத்த கழியும் தனித்தனியா வந்தது. அந்த கழியை நாங்க ரம்பம் போட்டு அறுக்க முடியல எங்களால. 2 பேர் ரம்பம் போட்டே அந்த கழியை வந்து எங்களால அறுக்க முடியல. அவ்வளோ வைரம் பாய்ஞ்சு போயிருந்த அந்த பனையோட கழிகள். அதுதான் பனையோடைய சிறப்பு. இன்றும் பனை வீடு கட்டுறதுக்கு பயன்படுறதுக்கு காரணமே இதுதான். பனை வைரம் பாய்ஞ்ச பிறகு அது ஒரு பாறை மாதிரி உருவாயிடும். அதை வந்து அவ்வளவு விலை இயல்பா நம்மளால வெட்டவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. அடுத்து வந்து மட்டை, பத்தை மட்டை நம்ம வந்து சொல்லுவோம். இந்த பத்தை மட்டையில வந்து பத்தை மட்டை அப்படிங்கிறது என்னன்னா, மரம் ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை மட்டை வந்து மரத்தோட ஒட்டி இருக்கும்ல, அந்த மட்டைக்கும் மரத்துக்கும் மையமா இருக்கக்கூடிய ஒரு ஜல்லட பகுதி தான் வந்து பத்தை மட்டை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த பத்தை மட்டையில இருந்து தான் வந்து நம்ம வந்து தும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து எடுப்பாங்க. அது குச்சி 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 குச்சியா இருக்கும். அந்த தும்புல என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து பனையில ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது பனம் தும்பு தான். அந்த பனம் தும்புல இருந்து தான் வந்து நம்ம துடைக்கிறதுக்கு பிரஷ்லாம் பயன்படுத்துறாங்க. ஐரோப்பிய நாடுகள்ல பனி சாலைகளை வந்து சுத்தம் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பனம் தும்புலால செய்யப்பட்ட பிரஷ் தான் அன்னைக்கு அங்க பயன்பட்டு இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்னா பிளாஸ்டிக் பொருட்கள்ல செய்யப்பட்ட பொருட்கள் தான் இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்திருக்கோம். ஆனா எங்கேயோ 5000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு ஆள் வந்து நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலியில இருக்கிற மரத்துல இருந்து கிடைக்கப்பட்ட அந்த பனம் தும்பு தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய நாடுகள்ல சில நகரங்கள்ல வந்து இந்த பனம் தும்புல செய்யப்பட்ட பிரஷ்ஷை தான் வந்து அவங்க சாலையை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாம நம்மளுடைய துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து என்ன மாதிரியான உடையும் என்ன மாதிரியான பொருளும் கொடுத்துருக்குன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. அடுத்து வந்து நம்மளுக்கு உச்சி பகுதியில் தான் வந்து நம்ம அந்த மரத்தை வெட்டினோம்னா உச்சி பகுதியில் இருக்க அந்த மரத்தை பாதியா நம்ம வெட்டிட்டோம்னா, அதாவது வளர்ந்த பிறகு மரத்தை வெட்டுவாங்கல்ல, அதை வெட்டின பிறகு இன்னைக்கு நீங்க கிராமப்புறங்களை பார்க்கலாம். ஒரு வாய்க்கால் போகும், ஒரு கால்வாய் போகும். அந்த கால்வாய்க்கு 2 பக்கத்துக்கு இணைக்கக்கூடிய ஒரு பாலமா அந்த மரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அது வடிவேல் நகைச்சுவை காட்சிகளும் வந்து பார்க்க முடியும். பச்சைக்காண்டி ஏதோ ஒரு பேரை சொல்லி எங்க போற அப்படின்ட்டு சொல்லும்போது அவன் அந்த வடிவேல் வந்து அந்த வாய்க்கால்ல விழுவான். அவன் நடந்து வரக்கூடிய அந்த மரமே நீங்க பாத்தீங்கன்னா அது பனை மரம் தான். நிறைய தமிழ் சினிமா செய்திகள்ல துணுக்குகளை வந்து நீங்க அந்த இது மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து நடந்து போகும்போது குறுக்க வந்து பனை மரத்தை தான் வெட்டி அவங்க போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வயல இருந்து வாய்க்காலுக்கு இடது பக்கம் இருக்கிற வயல இருந்து வலது பக்கம் இருக்கிற வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும்னா அந்த பனை மட்டைய நடுவில் இருக்கிற பகுதி மட்டும் வாய்க்கால் மாதிரி வாய் மாதிரி அதை வந்து கழிச்சு விடுவாங்க. அந்த வாய் பகுதி வழியா வந்து தண்ணி ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கம் வந்து மடை மாற்றப்படும். இதுவுமே இன்னும் நானும் இதை எங்க பார்த்திருக்கேன்னா எங்க ஊரு ஜவ்வாது மலை பகுதிகளில் வந்து இதை நான் பார்த்திருக்கேன். மலை கிராமங்கள்ல வந்து அங்க இருக்கிற மக்கள் இது போன்ற பனை மட்டையை வந்து வெட்டி தண்ணி வந்து ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கத்துக்கு மாற்றுறதுக்கு அதை வந்து பயன்படுத்திருக்காங்க. தண்ணி ஏற்றம் இருக்குன்னு நான் சொல்லல. தண்ணி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோவா போறதுக்கே வந்து இதை பயன்படுத்திருக்காங்க. தண்ணி ஏற்றம் இருக்கிறது வேற. அது ஒரு பெரிய மரத்தை வந்து கீழே அழுத்தி தண்ணி அதுல நிரப்பி மேல வந்து தண்ணியை பாய்ச்சுவாங்க. அது தண்ணி கீழே வந்து மேல பாய்ச்சுறதுக்கு. இது வந்து சமதளமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நடுவுல வாய்க்கால் போகும். அது இன்னொரு இடத்துக்கு தண்ணி மடை மாற்றுறதுக்கு இந்த பனையை வந்து மரத்தையே அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பனை ஓலையால செய்யப்படக்கூடிய பொருட்கள் வந்து எவ்வளவு பொருட்கள் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பல பொருட்கள் ஓலையால செய்யப்பட பொருட்கள் வந்து பார்க்க முடியும். செல்லாட்டையும் அதுதான். செல்லாட்டைங்கிற ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு சிறந்த ஒரு எரிபொருளா பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான் செல்லாட்டையும் கூட. பனை ஓலையை வந்து 3 விதமான ஓலைகளும் நமக்கு இருக்குது. பச்சை ஓலை, சார ஓலை, குருத்து ஓலை அப்படிங்கிறதான ஓலை வகைப்பாடுகள் நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு தன்மையை வந்து நம்ம பார்க்க முடியும். குருத்து ஓலை அப்படிங்கிறது மரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய பச்சையா புதிதா வரக்கூடிய ஒரு ஓலை தான் குருத்து ஓலை. பச்சை ஓலை அப்படிங்கிறது அந்த குருத்து ஓலையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஓலைக்கு பேர் தான் பச்சை ஓலை. சார ஓலை அப்படிங்கிறது பனை மரத்திலேயே காய போகக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அந்த ஓலைக்கு பேர் தான் சார ஓலை. சார ஓலையும் அதுலயும் வந்து கைவினை பொருட்கள் செய்யலாம். பச்சை ஓலையிலயும் வந்து கைவினை பொருட்கள் செய்யலாம். குருத்தோலைங்கிறது வெட்டுறது கூடாது.
ஆனா மக்கள் குருத்தோலையில செய்யப்பட்ட பொருட்களை வந்து அதிகமா விரும்பி வாங்குவோம். ஏன்னா அதுல வாசனை வந்து ரொம்ப அதிகமான வாசனை வந்து குருத்தோலையில தான் நமக்கு வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய சமயங்கள்ல வந்து குருத்தோலையை பயன்படுத்தி அவங்களுக்கான வழிபாடுகளை வந்து செய்யறாங்க. கிறிஸ்தவத்திலேயே வந்து குருத்தோலை ஞாயிறு அப்படின்ட்டு தனி வழிபாடு அதுக்காகவே இருக்குது. குருத்தோலையை அழகா ஒரு பெட்டி மாதிரி, குருத்தோலைங்கிறது அவங்களுக்கு வந்து பனை தான். ஆனா இன்னைக்கு வந்து அது தென்னை மரம் குருத்தோலையா அவங்களுக்கு மாறிடுச்சு. நீதிமான் பனையை போல் செழித்து வாழ்வன் அப்படிங்கிறது தான் விவிலியத்திலும் எழுதப்பட்ட ஒரு வாசகமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அவரு அந்த ஈஸ்வரன் வாழ்ந்த அந்த பகுதிகளில் சொல்லப்பட்ட பனை அப்படிங்கிறது நம்ம ஊர் பனைதானா அப்படிங்கிறதே ஒரு பெரிய செய்தி. ஏன்னா அவங்க பேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்ப பேரு தான் பேம், அத PALM. அந்த பல்மேரா அப்படிங்கிறது ஒரு குடும்ப பேரு. அந்த குடும்ப பேர் தான் நம்ம ஊர் பகுதி இருக்க பனையும் அவங்க குறிப்பிடுறாங்களான்றது எனக்கு சரியா தெரியல. அது தெரிஞ்சவங்க அதை சொல்லலாம். இப்படி பனை அப்படிங்கிறது ஒரு தனித்த மரமாக மட்டுமே இல்லாம நமக்கு வரலாற்றுல இருக்கு, நம்மளோட வாழ்வியல் இருக்கு, நம்முடைய பண்பாட்டுல ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை அடிப்படையாக கொண்ட மரமாக தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் நிலத்துக்குமான ஒரு ஒரு சிறந்த ஒரு மரமாக பனைமரம் இருந்துட்டு இருக்கு. இந்த செய்திகள் அப்படிங்கிறது நான் சொன்னதுல வந்து ஒரு 5% தான் இருக்கும். பனையிலிருந்து இன்னும் 95 செய்திகள் வந்து இன்னும் பகிரப்படாமே இருக்குது. ஒரு நேரம் கருதி நான் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நான் நிறைய இன்னும் சொல்ல எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நமக்கான நேர பகுதி ரொம்ப குறைவா இருக்கு. நான் மீண்டும் அடுத்த நிகழ்வுல இது போன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா மிச்ச சொச்சமா இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு பணி சார்ந்த செய்திகளை வந்து நான் உங்ககிட்ட அதை பகிர முடியும். தமிழ்நாடு முழுக்கும் தலைமரமாக பல்வேறு இடங்கள் வந்து பனை இருக்கிறதும், நம்ம வந்து பனையும் வந்து ஆண் பனை, பெண் பனைன்னு இயல்பா அதை பிரித்து பார்க்க முடியும். மற்ற எந்த மரத்தையும் நம்ம வந்து அதை பார்க்கவே முடியாது. நுங்கு கொடுக்கக்கூடியது பெண் மரம், நுங்கு இல்லாதது ஆண் மரம். ஆண் மரத்தில் பூ திரள்கள் இருந்து தான் வந்து நம்ம கார்த்திகை மாதங்கள்ல வட தமிழர் பகுதியில் மாவலி சுற்றுவாங்க. இந்த மாவலி சுற்றக்கூடிய அந்த பாறை ஓவியம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலம்பாறையில வந்து அந்த பாறை ஓவியமே இருக்கு. அந்த பாறை ஓவியத்தோட ஆண்டு வயது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குதுன்றது மக்களுடைய ஆய்வாளருடைய நம்பிக்கை. ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே சமூக மக்கள் பனையோட நெருங்கிய ஒரு உருவாக இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது பனையை பற்றி பேசுறதுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். இப்படி பல்வேறு செய்திகள் இன்னும் பனையிலிருந்து நிரம்பி இருக்கு. நேரம் கருதி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த நிகழ்வுல பனை சார்ந்த இன்னும் நிறைய செய்திகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். மிகச்சிறப்பான ஒரு உரைங்கய்யா. மிக மிக மகிழ்ச்சி, நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து அதாவது பனை சார்ந்து ஆகப்பெரும் கருத்துகள் இந்த 1 மணி நேரத்துல நம்முடைய சிறு வயது ஞாபகங்கள் கூட வந்திருக்கும். சிறு வயதுல நம்ம பனையோடு நமக்கு ஒன்றி இருக்கக்கூடிய சிறு வயது ஞாபகங்கள் தொடர்ந்து பன்னெடுங்கால வரலாற்றினை நமக்கு தொடர்ந்து வழங்கிய அது சார்ந்த கருத்துக்களை வழங்கிய பனை சதீஷ் ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அதாவது தமிழ்நாட்டுல மொத்தமா 26,000 ஊர் பெயர்கள் இருக்கிறது. ஆனா அதுல 110 பெயர்கள் பனை சார்ந்த பெயர்களாக இருக்கிறது என்பது ஒரு புதிய செய்தி. அதையும் தாண்டி ஒரு விடயம் சொல்லியிருந்தீங்க. சங்க இலக்கிய பாடல்ல 3 மாதங்களுக்கு பனையினுடைய ஒவ்வொரு பருவத்தையும் குறிப்பிட்டு பாடல் இருக்கு அப்படிங்கிற சார்ந்த ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. உண்மையாவே அது மருத்துவம் சார்ந்த ஒரு கருத்து அப்படிங்கறத சொல்லும் போதே புரிஞ்சுக்க முடியுது. ஆகப்பெரும் ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு கருத்து அது. என்ன அப்படின்னா, ஒரு மனித கூட்டம் ஒரு பருவத்துல எந்த பழம், எந்த காய்கறி, எந்த விதை ஒரு பருவத்துல விளையுதோ அதுதான் அந்த சமூகத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு சரியா இருக்கக்கூடிய உணவா இருக்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, வெயில் காலத்துல நம்ம உடலை அதிகப்படியா குளிர்ச்சிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த காலகட்டத்துலதான் நமக்கு நீர்ப்பழங்கள் அதிகமா வளருது. அப்ப நீர்ப்பழங்கள் அதிகமா சாப்பிடும் போது நம்முடைய உடல் வந்து குளிர்ச்சி அடையும். எந்தெந்த பருவத்துல எந்தெந்த காய்கறிகள் பழங்கள் நமக்கு கிடைக்குதோ அதுதான் ஆகப்பெரும் மருந்து. எங்கேயோ இருந்து வரக்கூடிய ஆப்பிளை காட்டிலும் இங்கு விளையக்கூடிய இழந்த பழம் சிறப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லக்கூடியது. அந்த வகையில உண்மையாவே சரியான கருத்து. 3 மாதங்களுக்கு, அதாவது நுங்கு விளையக்கூடிய காலகட்டத்துல நுங்கு சிறந்த உணவு, பழம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்துல பழம் சிறந்த உணவு, கிழங்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்துல பனங்கிழங்கு சிறந்த உணவு. உண்மையாவே இது ஆகப்பெரும் மருத்துவ கருத்துங்கய்யா. இது வந்து பார்வையாளர்களுக்கான நேரம்.
பார்வையாளர்கள் இந்த ஐயாவினுடைய உரை குறித்த தங்களுடைய கருத்துக்களையோ அல்லது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்க இப்போ கேட்கலாம். வணக்கம். கேக்குதா? கேக்குதுங்க. ரொம்ப மிகச்சிறப்பான பதிவுன. நிறைய பேருக்கு இதோட பயன் தெரியாம இருந்தது. இப்ப நம்ம மற்ற மரங்களை போல ஒரு சாதாரண மரமா இல்லாம இதுல இவ்வளவு பயன்கள் இருக்கு. அதுல அடி வேர்ல இருந்து உச்சி நுனி வரைக்கும் அதுக்கான பயன்களை நீங்க சொல்லியிருந்தீங்க. இது ரொம்ப மகிழ்வா இருக்கு. இது போக எனக்கு ஒரு வேண்டுகோள், இந்த பனை சார்ந்த தொழில்கள் இருக்குல்ல, இப்போ பனை பெட்டி செய்யறது, மற்ற நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரெஷ், இந்த மாதிரி இந்த மாதிரி சிறு பொருள் தொழில் செய்யறவங்களுக்கு இது அவங்களுக்கு ஒரு பயிற்சி பற்றை மாதிரி வச்சு இதை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கறது உங்களுக்கு யாருக்காச்சும் இருக்கிறது நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. தமிழகம் முழுக்க பனை ஓலையால செய்யப்பட்ட பொருட்களுக்கு நிறைய வரவேற்புகள் இருக்கு. அதுக்காகவே தமிழகம் முழுக்க பல்வேறு குழுக்கள் பனை ஓலையால செய்யக்கூடிய பொருட்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி பதநீரை காய்ச்சி கருப்பட்டி ஆக்கி அதை மதிப்பு கூட்டி விற்பதற்கான வழிகாட்டிகளும் தமிழ்நாடு முழுக்கும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பனையேறிகள் பாதுகாப்பு இயக்கமும் தமிழ்நாடு பனை பாதுகாப்பு இயக்கங்களும் இதுக்கான முன்னெடுப்பு தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. நீங்க சமூக வலைதளத்தில் நீங்க பார்த்தாலே தெரியும், ஃபேஸ்புக் போன்ற இடங்கள்ல நீங்க பனை அப்படின்ற பேர் போட்டாலே இந்த செய்திகள் நிறைய நீங்க பார்க்க முடியும். பனை தொழில்கள் செய்யறதுக்கு. அதை தாண்டி நீங்க வெறுமனே கூகுள்ல போயிட்டு நீங்க பனை தொழில் அப்படின்னு அடிச்சாலே இளைஞர்களை எழுதப்பட்ட பனை தொழில்கள் சார்ந்த புத்தகங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கப்படும். அந்த புத்தகத்துல ஒரு பனையை என்னென்ன மாதிரியெல்லாம் தொழில் முறையாக பனையை பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. நான் ஒரு செய்தியை சொல்ல மறந்துட்டேன். தாள விலாசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இளைஞர் எழுதப்பட்ட முதல் பனை சார்ந்த நூல் அப்படிங்கிறது தாள விலாசம் தான். இந்த தாள விலாசத்துல கிட்டத்தட்ட 801 வகையான பொருட்கள், பனை சார்ந்த பொருட்கள் இருப்பதாக அந்த புத்தகத்துல தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது அதிகபட்சமா ஒரு 10 பொருள் சொல்லலாம், பனங்கிழங்கு, பனநுங்கு, பனம்பழம் அப்படின்ட்டு. ஆனா 801 வகையான பொருட்கள் பனை மரத்துல மட்டுமே கிடைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய செய்தி அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். அந்த புத்தகத்திலையும் அது சார்ந்து இருக்கக்கூடிய பனை சார்ந்த பனையின் தொழில் அப்படின்ற புத்தகங்களையும் நிறைய செய்திகள் இருக்கு, தொழில் முறைமையாக பனையை பயன்படுத்த விரும்புறவர்களுக்கு. நல்லது. நன்றிங்கய்யா. அடுத்தபடியா வேற யாருக்காவது இந்த விழா சார்ந்து பின்னூட்டம் வழங்குவதா இருந்தா வழங்கலாம், அல்லது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். ரமேஷ் ஐயா அவர்கள் இருக்கீங்களா? ஐயா தான் தொடக்கத்துல இருந்து அதிகப்படியான கருத்துக்கள் நம்ம மீட்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சிறந்த இயற்கை ஆர்வலர், அக்குபங்சர் மருத்துவர் ரமேஷ் ஐயா. ஐயா ஓரிரு வார்த்தைகள் இந்த நிகழ்வு குறித்து நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. நான் சிட்டியில பிறந்து சிட்டியிலே வளர்ந்தெல்லாம் இன்னைக்கு ஒரு பயணம் மாதிரி கிராமத்துக்கு இந்த மெய்யழகன் மாதிரி இன்னைக்கு ஐயா பழைய இதுக்கு கூட்டிட்டு போயிட்டு திருப்பி லேட்டஸ்ட் இதுவரை கூட்டிட்டு வந்துட்டாரு. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு ஆர்வமா ஒரு டெட் சப்ஜெக்ட், டெட் மரத்துல இவ்வளவு உயிர் கொடுத்து பேசி உயிர் பெற்கிறாருன்னா அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தொடர்ந்து நம்மோடு இணைந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரோட்ரா கிளப் ஆஃப் மதுரை பாண்டியாஸ் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரோட்ராக்டர் முகமது ரியாஸ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. பேசலாம். அதாவது ஒரு குறுகிய காலகட்டத்துல ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ண உடனே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க பனை சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பான முறையில இது பண்ணணும்ன்ற ஒரு அந்த ஒரு உணர்ச்சி. ஸோ பனை சம்பந்தமா அதிகமா யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்க டிராபேக்ஸ், இன்னொன்று பனை விதைகள். ஸோ 100 பனை விதைகள் அந்த மாதிரி ஒரு
சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் அதை எடுத்து கொண்டு போறப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் இருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்துதான் இதை நம்ம நீங்க சொன்னோன்னே எடுத்து பண்ணோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சதீஷ் வந்து உண்மையிலே வந்து செமையா பேசியிருந்தாரு. அது ஏன் அப்படின்னா ஒரு சினாரியோ லைவ் டைம் சினாரியோ, ஸோ ஒரு லைவான ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டாரு. ஸோ ஐயா சொன்ன மாதிரிதான் அங்கங்க கடற்கரை ஓரமா வந்து பனை மரங்கள் இருக்கனாலதான் வந்து உப்பு தண்ணிக்கு நல்ல தண்ணிக்கு ஒரு கேப்பே இருக்குன்ற ஒரு விஷயமே வந்து இன்னைக்கு நிறைய நான் கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ கோஆர்டினேட் பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. நன்றி நன்றி. நன்றிங்கய்யா. எழிலரசி என்கிற நபர் வந்து பின்னோட்ட பக்கத்துல பனை விதைகள் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க ஐயா. அது கிடைக்கக்கூடிய இடம் எந்த இடங்கள் நம்ம வாங்கிக்கலாம், அது சார்ந்த ஆர்வலர்கள் இருக்காங்களா அப்படிங்கறத தெரியப்படுத்த முடியுங்களா ஐயா? சரி, பனை விதை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம், அதாவது நம்ம ஆடி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே வந்து பனை விதைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க வேற எங்கேயும் போகணும், யார்கிட்டயும் நீங்க போய் வாங்க வேண்டாம். உங்க ஊர்ல ஒரே ஒரு மரம் இருந்தாலுமே கூட அந்த மரத்துக்கு நீங்க போனீங்கன்னா, அது பெண் மரமா இருந்ததுன்னா ஆடி மாத காற்று வீசும்போதே வந்து அந்த அந்த மரம் பாரம் தாங்க முடியாம தன்னுடைய பழங்களை வந்து கீழே கொட்ட ஆரம்பிக்கும். அப்படி கொட்டின பனம் பழத்தை வந்து நீங்க கவனமா எடுங்க. அது நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து பனையோட சிறப்பு. பனை அப்படிங்கிறது பல்லு உயிர்களை வந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு மரம். நீங்க மற்ற மரம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா அது தோப்புன்னு சொல்லுவோம். மற்ற மரம் மாமரத்தை பார்த்தீங்கன்னா அதை மாமர தோப்புன்னு சொல்லுவோம். ஆனா பனைமரம் மிகுதியா இருக்கக்கூடிய பகுதி வந்து பனங்காடுன்னு தான் நம்ம வந்து அதை குறிப்பிடுவோம். பனங்காடுன்னு சொல்றதுக்கு காரணமே வந்து அது பல்வேறு உயிர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு மரம். நீங்க பனம் பழத்துல இருந்து நீங்க பனம் பழத்தை பார்த்து நிறைய வண்டுகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும். அந்த பனம் பழத்துடைய வாசனைக்கு வந்து அந்த பூச்சிகள் வரும். அடுத்து பனை மரம் தனியா இருக்கவே இருக்காது. அது ஒரு புதருக்குள்ளதான் எப்பவும் அந்த பனை மரம் இருந்துட்டு இருக்கும். அந்த புதர்ல எப்போதும் வந்து பூரான், பல்லி, தேள், பாம்பு அது போன்ற உயிர்கள் இருக்கும். பனை மரத்துலதான் வந்து தூக்கணாங்குருவிகள் கூடு கட்டும். எல்லா தூக்கணாங்குருவிகளும் நீங்க முக்கியமா வந்து பனை மரத்துல கட்டும். கிணற்றுக்குள்ள கட்டும், பாழடைஞ்ச பகுதிகளை கட்டும். ஆனா முக்கியமா வந்து பனை மரத்துல தான் தூக்கணாங்குருவிகள் கூடு கட்டும். தூக்கணாங்குருவிகள் கூடு கட்டுறதை வச்சு வந்து அன்றைய பருவத்துக்கு எந்த பகுதியிலிருந்து காற்று வீசும், எந்த பகுதியிலிருந்து மழை வரும் அப்படின்னு விவசாயிகள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. தெற்கு பகுதியில கூடு கட்டும் ஒரு வாரம், ஒரு ஆண்டு. அடுத்த ஆண்டு வந்து வடக்கு பகுதி கூடு கட்டும். அதுவே முன்கூட்டியே வந்து ஒரு வானிலை ஆய்வாளர் மாதிரி அது தெரிஞ்சுக்கும். இந்த ஆண்டு வந்து பருவமழை எந்த காற்று வீச போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அதை வைத்தே அந்த காலகட்டங்களை வந்து மக்கள் அந்த 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 பருவத்துக்கான விதைகளை வந்து விதைச்சிருக்காங்க. பனை விதைகள் அப்படிங்கிறது இயல்பாவே வந்து பனை மரத்துக்கு கீழவே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது யாருக்கிட்ட நீங்க வாங்க வேண்டாம். ஏன் அப்படிங்கிறதுனா நீங்க பனை மரத்தை தேடி போய் பனை விதையை சேகரிக்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸா சொல்லக்கூடிய அந்த ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பதான் கிடைக்கும். ஏன்னா அந்த பனைமரத்தை கொண்டு வந்து அதோடைய வாசனை எப்படி இருக்கும், அந்த பழத்தை பிரிச்சா அந்த கொட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கண் கூட பார்க்கும்போதுதான் இன்னும் உங்களுக்கு உத்வேகமா இருக்கணும் நிறைய விதைகளை சேகரிக்கணும் அப்படின்றது. பனம் பழத்தை எடுத்தீங்கன்னா அதை பிரிக்கும் போது உள்ளுக்குள்ள 3 கொட்டைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கொட்டையும் பனை விதைகள் தான். அந்த பனம்பழத்தை பிரிச்சு நிழல் பாங்கா இருக்கக்கூடிய இடத்துல அதை உலர்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ள அந்த மேல இருக்கிற மஞ்சள் முழுக்க அதை காஞ்சி கொட்டை மட்டும் தனியா இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த பழத்தை கொண்டு போயிட்டு நல்ல பசுமாட்டுக்கோ இல்ல வீட்டுல இருக்க மாடுகளுக்கோ அது நீங்க போட்டீங்கன்னா அந்த மாடு அந்த பழத்தை முழுக்க சாப்பிட்டு கொட்டையை மட்டும் கீழே துப்பிடும். அப்படி மாடு துப்புனா அந்த கொட்டைகளை கொண்டு வந்து கூட நாம வந்து நடவு செய்யலாம், நடுறதுக்கு நம்ம கொள்ளலாம். நீங்க பனை விதையை நடுறதுக்கு ரொம்ப ஆழம் தோண்ட வேண்டாம். அந்த கொட்டை மூன்று அளவுக்கான குழி இருந்தாலே போதும். அதாவது ஒரு மண்வெட்டியில 2 வெட்டு வெட்டும் போது எந்த ஆழம் வருதோ அதுவே போதுமானதா இருக்கும் பனை விதையை விதைக்கிறதுக்கு. நீங்க ஆடி மாதம் காற்றடிக்கும் போதோ அல்லது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3, 4 மாதங்கள்ல வந்து பனை மரத்துக்கு போனாலே பனம்பழங்கள் கிடைக்கும். அதை சேகரிக்கிறீங்க, அதை பிரிக்கிறீங்க, வெயில ஒரு நாள் அந்த நிழல் உலர்த்துறீங்க. அதை உலர்த்தி கொண்டு வந்து 2 மண்வெட்டியில சின்னதா 2 வெட்டுறீங்க, மண்ணுல ஆழ போடுறீங்க, அந்த விதையை மூடுறீங்க. அவ்வளவுதான். நீங்க வேற எந்த பராமரிப்பும் நீங்க பனை விதைக்கு நீங்க வந்து செய்ய வேண்டாம். ஆடு மாடு அதை கடிச்சு அந்த இது அதோடைய துளிர்களை வந்து ஆடு மாடு சாப்பிட்றாது. ஏன்னா அது வந்து குச்சி மாதிரி இருக்குன்ட்டு மாடு அறவே அதை தொடாது. ஆடுகளும் பெருசா வந்து அந்த தளிர்களை வந்து தின்னாது. ஒரே பிரச்சனை என்னன்னா
பன்றிகள் வந்து அந்த கிழங்குகள் வரக்கூடிய அந்த பருவத்துல பன்றி தோண்டி அந்த கிழங்கை சாப்பிடும். அதுதான் பல்லுயிருக்கான ஒரு அழகு பனைமரம் அப்படிங்கிறது. அந்த அந்த விலங்கும் அந்த விலங்குக்காகவும் தன்னை அர்ப்பணிக்கிறது தான் பனைமரம். எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த காலகட்டங்களில் உணவாகவே பனைமரம் இருக்கிறது ஒரு சிறந்த உதாரணம் தான். இந்த வழிமுறையை நீங்க பின்பற்றுங்க. நீங்க பெரிதாக யாருக்கிட்ட நீங்க விதை வாங்கி நீங்க செயல்படுத்த வேண்டாம். என்னுடைய சின்ன வேண்டுகோள். இல்ல எனக்கு போய் சேகரிக்க எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க என்னுடைய முகல் பக்கங்கிறது பனை சதீஷ். அந்த முகல் பக்கத்துல நீங்க செய்தி கொடுங்க. நீங்க உங்க ஊர் உங்க பகுதி எது அப்படிங்கிறது சொன்னும்போது நேரடியா விதையை அனுப்புறதுக்கான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம். நான் சிதம்பரத்துல இருக்கேங்க ஐயா. இப்ப என்எஸ்எஸ் மாணவர்களை கொண்டு இதை செய்யணும்னு நான் ஒரு 3 ஆண்டுகளாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் அது முடியல. அட்லீஸ்ட் இந்த ஆண்டாவது இந்த மீட்டிங்க்கு பிறகு நான் அதை கண்டிப்பா செய்யணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் கேட்டேங்க ஐயா. கண்டிப்பா. நீங்க சிதம்பரத்துல இருக்கீங்கன்னா கிள்ளை பகுதிக்கு போங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல கிள்ளை பகுதி ஒரு 100 ஒரு நீரோட்டமுள்ள ஒரு பகுதியிலோ இல்ல கிராமப்புறத்திலயோ ஒரு ஈவெண்டா அதை எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஐயா. இந்த ஆண்டே செய்யணும்னு நினைக்கிறேன். பட் வேர் டு கெட் இட்ங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு 100ஆவது அதுல எத்தனை வருமோ தெரியாது நமக்கு. அது ஸோ அது மாதிரியாவது அதை ஒரு ப்ரோக்ராமா செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஏன் கிள்ளை பகுதி போக சொன்னா தமிழ்நாட்டுல அங்க மட்டுமே தான் ஈழப்பனைகள் நம்மளுக்கு கிடைக்கும். பனையில இருக்கக்கூடிய வகைகள்ல ஈழப்பனை யாழ்ப்பனை அப்படிங்கிறது அது ஒரு இளநீக்கான அளவுகள் இருக்கும். ஒரு பழம் மட்டுமே அவ்வளோ பெரிய பழம் அந்த யாழ்ப்பனை அப்படிங்கிறது. அந்த யாழ்ப்பனை கிள்ளை பகுதியில மட்டுமே தான் இருக்கு. கிள்ளையில கான் சாஹிப் அப்படின்ற ஒரு நண்பர் இருக்காங்க. என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். நீங்க என்னுடைய தொடர்பும் தம்பிக்கிட்ட வாங்கிக்கோங்க. யாரை எப்படி தொடர்பு கொள்ளணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். யாழ்ப்பனை அல்லது அந்த பகுதிகளில் நிறைய பனைகள் இருக்கு அந்த கிள்ளை பகுதிகளில். நீங்க அங்க போய் யாரை கேட்டாலும் உங்களுக்கு பனை விதியை உங்களுக்கு சேகரிச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்க தம்பிக்கிட்ட என்னுடைய தொடர்பு வாங்கிட்டு நீங்க அழைப்புக்கு வாங்க. யாரை எப்படி தொடர்பு கொள்ளணும்னு நான் உங்களுக்கு அதுக்கான வழிகாட்டை நான் கொடுக்குறேன். நன்றி நன்றி. நல்லது நல்லது. நன்றிங்க ஐயா. எழிலரசியம்மா, நீங்க காலை சக்கரம் அப்படிங்கிற குழுவில இருந்து பார்த்து வந்தீங்களா? அதுல பாத்துட்டுதாங்க வந்தேன். சரிங்கம்மா. நான் தான் அந்த பதிவு போட்டிருந்தேங்கம்மா. அந்த நிகழ்வு சார்ந்த போஸ்டரை நான் தான் பதிவு போட்டிருந்தேன். அதுதான் என்னுடைய எண்ணமா. நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நான் ஐயாவுடைய எண் நான் உங்களுக்கு அனுப்புறேங்கம்மா. ஓகே சரிங்க. தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சுப்பிரமணி திருச்சாமூரிங்க சார். வணக்கம். நான் எங்கள் ஊர் சைடெல்லாம் விடியக்கால 5 மணிக்கே பனம்பழத்துக்கு போவாங்க சார். சாக்கு எடுத்துட்டு போய் பனம்பழம் சேகரிச்சுட்டு வந்து அதை பனம்பழம் சுட்டு அதை ஒரு வேளை உணவாகவே சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொட்டையை தான் நாங்கள் மண்ணுக்குள்ளே பதச்சி வச்சு கிழங்கு போடுவோம். அந்த கிழங்கை வெட்டும் போது சீம்பு அப்படிங்கிறது 2ஆக கலந்து சீம்புங்கிறது ஒரு நல்ல வெள்ளை கலராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சார். அதே மாதிரி இந்த நொங்குக்கும் பனம்பழத்துக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்டேஜ் சேவா அப்படின்னு சொல்லி ஒன்று வெட்டுவாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேக வச்சு காலையில் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க சார். இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார். அது அதே மாதிரி அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த பனம்பட்டை பச்சையாக இருக்கும்போது அவுனின்னு ஒன்று உரிப்பாங்க. அவுனி உரித்து அந்த கூரை வீடு கட்டுறதுக்கெல்லாம் அது ரொம்ப சிறப்பாக பயன்படுத்துவாங்க. ஓலையை முதிச்சு வச்சு ஒரு வாரம் கழித்து நல்லா அது அப்படியே படலாட்டம் ஆகிடும். அந்த ஓலை வரும் அப்படியே மடங்கி அதை கூரை நல்லா வேய்வாங்க சார். அதுக்கு அந்த அக்னிங்கிறது அந்த பனம்பட்டையிலேயே உரிப்பாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம். அந்த பனைமரம் சின்னதாக இருக்கும்போது நாங்கள் அதை குருத்து அப்படிம்போம். அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே சின்ன கருக்கும்போம், அப்புறம் பனை ஓலை. அதே மாதிரி பின்னைக்கு இந்த முட்டி வலி இந்த வலி அதெல்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த சுண்ணாம்பு தெளிவு இருக்கும்போது குடித்தோம்னா அந்த சுண்ணாம்பு தெளிவில் அவ்வளோ கால்சியம் சத்து ஓவராக இருக்குங்க சார். இந்த மாதிரி வலிகளே வராது சுண்ணாம்பு தெளிவு. நான் சொல்கிறது கல் கிடையாதுங்க, தெளிவு தான் இயற்கை. அதில் சுண்ணாம்பு போட்டாங்கன்னா சாயங்காலமே அவங்க மரமேறி ஏறி சுண்ணாம்பு போட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அடுத்த நாள் அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் அந்த பனியில் தை மாதம் பனியிலெல்லாம் அந்த பச்சை ஓலையிலேயே கோட்டை மாதிரி கட்டுவாங்க. அதுக்கு பேர் கோட்டை அப்படிம்பாங்க. அது இருத்து வடிகட்டி குடித்தா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க சார். ரொம்ப ஒரு எனர்ஜிஸ்டாக இருக்குது. நாங்கள் அந்த பனை மரத்துலலாம் ரொம்ப
அந்த பனம்பட்டையை அப்படி வண்டி மேலே வண்டி மாதிரி ஓட்டுறது, ஒருத்தர் உட்காந்துக்கிறது, அதை இழுத்துட்டு போகிறது, அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அந்த பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன கொஞ்சம் குருத்தாக இருக்கும்போது வெட்டி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முத்துன பனம்பழம் சாப்பிட்டாங்கன்னா எப்பேற்பட்டவங்களுக்கு அந்த மோஷன் ப்ராப்ளம் வராதுங்க சார். அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த சேவாய் அதே மாதிரி தான். ரொம்ப நன்றிங்க சார். சிறப்பு சிறப்புங்கய்யா, அற்புதமான ஒரு மருத்துவ கருத்து. என்ன அப்படின்னா, ஐயா ஆரோக்கியம் சார்ந்து பல தேடல்ல இருக்காங்க. அதாவது அதனாலதான் ஐயாவால பல கருத்துக்களை பேச முடியுது. இயற்கையாக இயற்கை ஆரோக்கியம் இயற்கையாக தன்னுடைய ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துவது என்று சார்ந்த ஐயாவினுடைய கருத்து வந்து மிக மிக சிறப்பு. நன்றிங்கய்யா. தொடர்ந்து ரோட்ராக் கிளப் ஆஃப் ஜேசஸ் ஐஎன்ஒஎஸ் என்கிற அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு அமிர்த வாகினி அவர்களை ஓரிரு நிமிடங்கள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தம்பி, ஒரு சின்ன ஒரு விடயம். கருத்துரை பகுதியில் வந்து பவித்ரா அப்படின்றவங்க பனை விதையை வந்து சேகரித்து நேரடியாக ஏன் நம்ம போட முடியாதான்னு கேட்குறாங்க. தாராளமாக நம்ம வந்து அதை செய்யலாம், அதுக்கான எந்த தடையும் கிடையாது. ஏன் வந்து நான் அதை காய வைக்கணும்னு சொன்னோன்னா, அதோட எடையை வந்து அப்போதான் நமக்கு குறையும். ஒரு முழு பழத்துக்கான எடையும் காய வைத்த பிறகு அந்த 3 கொட்டிக்கான எடையும் வேறுபடும். அந்த பனம்பழத்தை ஒரு சாக்குப்பையில முழுமையா கொண்டு போய் பனம்பழத்தை ஒரு 100 பனம்பழம் நீங்க சேகரிக்கணும்னா 100 பனம்பழத்தை எடையும், ஆனா அந்த 100 கொட்டையோட எடையும் வித்தியாசமா இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதை காய வைக்கணும், அல்லது வந்து மாட்டுக்கோ நம்ம தீவனமா கொடுக்கணும்னு சொல்றது. மற்றபடி அதை எந்த வித தடையும் கிடையாது. நீங்க நேரடியா நீங்க பனம்பழத்தை சேகரிச்சு நீங்க மண்ணில் ஊன்றதுக்கு. அந்த செய்தி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நல்லது, மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி. தொடர்ந்து ரோட்ராக் கிளப் ஆஃப் ஜேசஸ் ஐஎன்ஒஎஸ் என்கிற அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு அமிர்த வாகினி அவர்களை ஒரு நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சி குறித்து பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ லைக் இந்த ஈவெண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கான லைக் ஃபுல் கிரெடிட்ஸ் நான் வந்து ரோட்ராக்டர் இலக்கியவாணனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ லைக் இது வந்துட்டு முன்னாடி இருந்தே அவங்க கேட்டிருக்காங்க. லைக் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எடுத்துகிட்டு வந்துட்டு இன்ஸ்டலேஷன் செரிமனி அப்பவே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது, கிளப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ லைக் இந்த மாதிரி இன்னும் நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணணும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு லைக் இலக்கியவாணன் கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்துட்டு எங்களோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணி வந்த திரு பனை சதீஷ் அவருக்கு வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச். உங்களோட செஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. அண்ட் அடுத்து வந்துட்டு அதர் 2 பிரசிடென்ட்ஸ், ரோட்ராக் கிளப் ஆஃப் எஸ்ஐடி பிரசிடென்ட் அண்ட் ரோட்ராக் கிளப் ஆஃப் மதுரை பாண்டியாஸ் பிரசிடென்ட், நாங்கள் கொலாப் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஈவென்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு அண்ட் அதர் ரோட்ராக்டர்ஸ் அண்ட் இலக்கியவாணனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். யா, அவ்வளோதான். நெஞ்சம் நிறைந்த நன்றி. தொடக்கத்துல நமக்கு இந்த பனை சார்ந்த தோன்றின உடனே, அதாவது பனை சார்ந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, எதேச்சியா வலையொலி பக்கம், அதாவது யூடியூப்ல பனை சதீஷ் ஐயா அவர்களுடைய காணொலி ஒன்றை பார்க்கும்போதுதான் இது சார்ந்த ஒரு ஈடுபாடு வந்தது. அதனால இதுக்கான விதை, அதாவது அந்த பனை விதையை விதைக்க வேண்டும் என்று சொல்வதற்கான விதை பனை சதீஷ் ஐயா அவர்களிடமிருந்து தான் எனக்கு தொடங்கினது. அதனால அந்த விதை இன்று சில நபர்களுக்கு பயனுடையதாக அமைகிறது என்பது மகிழ்ச்சி. அடுத்தபடியாக நன்றி குறை. இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்து ஒரு ஆகப்பெரும் உரையை எங்களுக்கு வழங்கிய பனை சதீஷ் ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த விழா நடத்த ஏற்பாடு செய்ய அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த ரோட்ராக் கிளப் ஆஃப் ஜேசஸ் ஐஎன்ஒஎஸ் என்ற அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு அமிர்த வாகினி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா சிறக்க இந்த ரோட்ராக் கிளப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக இன்றியமையாதது. ஆக ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதே போல இந்த ரோட்ரா கிளப் ஆஃப் ஜேஎஸ்எஸ் ஐஎன்ஒஎஸ் என்கிற அமைப்போடு இணைந்து செயல்பட்ட ரோட்ரா கிளப் ஆஃப் ரோட்ரா கிளப் ஆஃப் எஸ்ஐடி, ரோட்ரா கிளப் ஆஃப் பாண்டியாஸ், மதுரை பாண்டியாஸ் என்கிற அமைப்பு மற்றும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்களான தமிழ் திரு முகமது ரியாஸ் அவர்களுக்கும் தமிழ் திரு ஹாசன் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த விழாவுக்கு பார்வையாளர்களாக வந்த பல இயற்கை ஆர்வலர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், இயற்கை ஆர்வலர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஈடுபாடு இது மாதிரியான விடயங்கள் தான் இது மாதிரியான நிகழ்வுகளை நடத்த உதவியாக உள்ளது. ஆக இதற்கு காரணமாக உள்ள, உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் கூட இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இந்த நிகழ்வை முடித்து வைக்கலாம் என்கிற ஒரு ஆணையை ரோட்ரா கிளப் ஆஃப் ஜேஎஸ்எஸ் ஐஎன்ஒஎஸ் என்கிற அமைப்பினுடைய அதாவது தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு அமிர்த வாகினி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். The event Panai Tiruvizha is hereby adjourned. கலந்து கொண்டு சிறப்பித்து தந்த அனைத்து பார்வையாளர்களுக்கும், இந்த விழாவின் கதாநாயகனாக இருந்த பனை சதீஷ் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 நன்றிங்க சார். திருச்செங்கோடு சுப்பிரமணி. நன்றி. இலக்கியவான மாஸ்டர் அவர்களுக்கும் பனை சதீஷ் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. இது எப்படி புதுசா வந்துச்சா? இது எப்படி புதுசா வந்துச்சா?